நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. 2 நாட்களும் உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களோடு கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நீர் சாதகமாக்கி கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். கால சூழ்நிலைகளிலிருந்து சகல காரியங்களையும் நீர் நேர்த்தியாய் நடப்பித்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த 2ஆம் நாளிலும் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இடைபடும்படி நாங்கள் செபிக்கிறோம். உடைய வார்த்தைகளை அனுப்புவீராக, எங்களோடு கூட பேசுவீராக, எங்களை கூடி வர பண்ணின முகாந்திரத்தை நிறைவேற்றுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. மீண்டுமாக இந்த 2ஆம் நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து வந்திருக்கிறோம். நேற்றைய தினத்தில் இதே கேள்விக்கு பதிலாக யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவேன் என்று சொல்லி அதில் குறிப்பாக அத்திமரத்தை குறித்தும் இஸ்ரவேலை குறித்ததான கடைசி காலத்தின் அடையாளங்களை குறித்தும் நிறைவேறின தீர்க்க தரிசனங்களை ஆதாரபூர்வமாய் நாம் பார்த்தோம். இன்றைக்கி 2ஆம் நாளிலே அதே மத்திய 24 4 முதல் 8 வசனங்கள் வரைக்கும் ஆண்டவர் அநேக அடையாளங்களை சொல்லுகிறார். வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டியது. அந்த வசனத்தில் 2 கேள்விகள் கேட்கப்படுகிறது இயேசுவின் இடத்துல. ஒன்று உம்முடைய வருகைக்கும், 2வது உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி கேட்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வருகையும் உலகத்தின் முடிவும் ஏன் இணைத்து கேட்கப்படுகிறது என்று சொன்னால், நாம் இந்த காலத்தில் ஒரு சிலர் சொல்லுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த யுகத்தின் முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த உலகம் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கும். நோவா காலத்தில் உலகம் உண்டானது முதல் ஏறக்குறைய 1650 1700 வருஷத்தின் பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்தது. ஜலப்பிரளயம் வந்தது. அதற்கு பிறகு கிளைமேட் மாறிச்சு, சாப்பாடு மாறிச்சு, மக்களுடைய மனநிலை மாறிற்று. அப்புறம் உலகத்தினுடைய வாழ்நிலை எல்லாம் மாறிவிட்டது. அதற்கு பிறகு ஏறக்குறைய ஒரு 2000 வருஷம் கழித்து இயேசு கிறிஸ்துவினுடையதான பூமிக்குள் வந்தது. அதற்கு பிறகு கிமு கிபி என்று பிரிக்கப்பட்டு உலகத்தினுடையதான எல்லா தன்மைகளும் மாறிவிட்டது. சொல்லப்போனால் ஆவிக்குரிய மாற்றம், அது வரைக்கும் இருந்ததான காரியங்களுக்கும் உலகத்தில் அன்பு என்றால் என்ன, மன்னிப்பு என்றால் என்ன, பரலோகம் என்றால் என்ன, நித்திய ஜீவன் என்றால் என்ன, இது போன்ற விஷயங்கள் அப்போ தான் புதுசாக வருது உலகத்தில். ஏன்னா அதுக்கு முன்னாடி தண்டனை இருந்தது, அதுக்கு முன்னாடி நரகம் பாதாளம் என்பது குறித்து இருந்தது, மனிதனுக்கு பரலோகத்தை குறித்த நிச்சயம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இயேசு வந்த பிறகுதான் அன்புனா என்ன அப்படின்னு உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. மெய்யான அன்பு எது அப்படின்னு தெரிய ஆரம்பித்தது. இயேசு வந்த பிறகுதான் பாதாளம், அதை தாண்டி சொர்க்கம், பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது, அதற்கு போகிறதுக்கு மனுஷனுக்கு வழி இருக்கிறது அப்படிங்கிறது மனித குலத்துக்கு தெரிஞ்சிச்சு. அதற்கு பிறகுதான் நித்திய ஜீவன் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னே தெரிஞ்சிச்சு. ஏன்னா அது வரைக்கும் மரணம் தான் முடிவு என்று மனுஷன் நினச்சிக்கிட்டு இருந்தான். ஸோ எப்படி இது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இப்போ அடுத்த 2000 வருஷம் ஆகியிருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையும் சம்பவிக்க போகிறது. அதை ஒட்டி இந்த பூமியினுடையதான எல்லாம் மாறும், காலநிலை மாறும், அத்தனை சூழ்நிலைகளும் மாறும். வேதம் அதை குறித்தும் சொல்லுகிறது. அது சம்பவிப்பதற்கு முன்பதாக என்ன அடையாளம்? நோவாவின் ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்பதாக நோவா அப்படி ஒரு ஜலப்பிரளயம் வரப்போகிறது, உலகம் பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறது என்று சொல்லி ஒரு நீண்ட பிரசங்கத்தை செய்தார் என்று, ஏறக்குறைய 100 வருஷம் பிரசங்கம் செய்தார் என்று 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் வந்து இயேசு வரப்போகிறார், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அதற்கு பின்னாக ஏற்படக்கூடிய சம்பவங்களை குறித்து முன்னறிவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் உலகம் அந்த மாற்றத்தை சந்திப்பதற்கு முன்பதாக, அந்த பெரிய மாற்றம் பூமியை சந்திப்பதற்கு முன்பதாக ஒரு எச்சரிப்பு, ஒரு ஆயத்தம் இன்னொருத்தரால் ஏற்படுத்தப்படுகிறது. ஒன்று நோவாவினால் ஏற்படுத்தப்பட்டது, அதற்கு பிறகு யோவான் ஸ்நானகனால் ஏற்படுத்தப்பட்டது. அதே போல இப்பொழுதும் இயேசு வரப்போகிற காலம் நெருங்கிவிட்டபடினால் உலகம் முழுவதும் அதற்கான ஒரு ஆயத்தம் போய்கொண்டிருக்கிறது. எல்லா வகையிலும், எல்லா நாடுகளிலும், எல்லா வகையிலும், மீடியா வழியாக எல்லா வகையிலும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு உலகம் ஆயத்தப்படுகிறதை குறித்தும், உலகம் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறதை குறித்தும் இன்றைக்கி உலகம் பேசிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேற்றிலேருந்து ஒரு மிகப்பெரியதான ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சத்தியம் டிவியிலேருந்து எல்லாத்துலேயுமே வந்துச்சு, அவங்க போட்டிருக்கிறாங்க, எல்லாத்துலேயும் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. 1.5 நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னால் எம்டி ஜெகன் பயமுறுத்துறாரு அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவீங்க. எல்லா சேனல்லையும் வந்திருக்கு, இப்போ வந்திருக்கு. இதை குறித்து 2012 வேதத்தில் உள்ள ஆதாரத்தோடு கூட 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இந்த காரியம் இப்பொழுது அவங்க சொல்கிறாங்க மிகப்பெரியதான ஒரு எதிர்பார்ப்பு, அபாயம், எமர்ஜென்சி அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ உலகம் அதை சந்திக்க தொடங்கி இருக்கிறது. இதை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பைபிள் சொல்லுது.
ஆண்டவர் முன்னெச்சரிக்கையாக சொல்லிவிட்டு போனார். இதுதான் அடையாளம். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியத்தை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி. இந்த அடையாளங்கள் எல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய வசனம் உண்மையானது, கர்த்தருடைய வசனம் உத்தமமானது, தீர்க்க தரிசனமானது, சொன்னது சொன்னபடி நடக்கக்கூடியது, அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் ஒளிந்து போகவில்லை என்பதை நமக்கு அது காட்டுகிறது. இப்படி ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு அடையாளங்களும் அவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும், இதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உலகம் சந்திக்கும். அதற்கு பிறகு ஒரு பெரிய 1000 வருஷ அரசாட்சி வரும், இயேசு கிறிஸ்து அரசாளுவார். இப்படி அநேக காரியங்கள் உண்டு. பூமியினுடைய அழிவை குறித்து சொல்லவில்லை, உலகத்தின் மாற்றம் ஒவ்வொரு 2000 வருஷத்துக்கு ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி ஒரு மாற்றம் உலகத்தில் வந்து கொண்டே இருக்கிறது பூமியில். அதே மாதிரி ஒன்று தான் இப்பொழுது வரப்போகிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிற காலத்தோடு கூட ஒட்டி நடக்கும். இந்த வருகையில் எப்படி நோவா காலத்தில் ஒரு ஜலப்பிரளயம் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்ததோ, அதில் ஒரு பெரிய க்ரௌட் அதில் ஜலப்பிரளயத்தில் சிக்கி அவர்கள் மடிந்து போனார்கள். ஒரு குடும்பம் அல்லது அவரோடு கூட ஒரு பெரிய கூட்டம், மிருகத்தின் கூட்டம் எல்லாம் பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டது. அதற்கான ஆதாரங்கள் இன்றைக்கும் நமக்கு இருக்கிறது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகை, அவர் வந்த பிறகு உலகம் பெரிய மாற்றத்தை சந்தித்தது. அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி தான் இப்போவும் இயேசு வரும்போது உலகம் ஒரு மிகப்பெரியதான கொடுமையான சூழ்நிலையை சந்திக்கும். அதற்கு பிறகு இயேசுவின் 1000 வருஷ அரசாட்சி வரும். அந்த கொடுமையான சூழ்நிலைகளுக்கான அடையாளங்கள் என்ன அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அதில் இயேசு கிறிஸ்துவானவர் 4வது வசனத்திலிருந்து மத்திய 24:4 8வது வசனம் வரைக்கும் 7 அடையாளங்களை சொல்லுகிறார். அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள். இந்த 7ம் மிக முக்கியமான அடையாளமாக சொல்லப்படுகிறது. இந்த அடையாளங்கள் எல்லாம் சம்பவிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கான மிக முக்கியமான சம்பவம் நடக்கும். அதாவது எப்படி நோவா பேழைக்குள் போனாரோ அதே மாதிரி இயேசுவை நம்புகிற, ஏற்றுக்கொள்ளுகிற, உத்தமமாய் காத்திருக்கிற கற்புள்ள கன்னியாக இருக்கிற திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும். நோவா பேழைக்குள்ள போன மாதிரி சபை கர்த்தருக்குள் போகும். இந்த சம்பவத்துக்கு தான் நாம் இந்த பிரசங்கத்தை எல்லாம் செய்கிறோம். அந்த நோவா எப்படி நீதியை பிரசங்கித்தாரோ அதே மாதிரி தான் இந்த பிரசங்கம். அந்த வரப்போகிற அழிவிலிருந்து தப்பித்து நோவா பேழைக்குள்ள போன மாதிரி வரப்போகிற மிகப்பெரிய அழிவிலிருந்து தப்பித்து இயேசு கிறிஸ்துவோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தான் இது எல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறது. இப்போது அதன் அடிப்படையில் இயேசு வருவதற்கு முன்பதாக, உலகத்தினுடைய மிகப்பெரிய மாற்றத்திற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய அடையாளங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இயேசு சொன்னவைகளில் அடுத்த காரியங்கள் நடக்குது. அதில் குறிப்பாக இந்த நம்முடைய காலத்தில் நடக்கிற அடையாளங்களை தான் நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய 2000 வருஷமே அடையாளங்கள் உண்டு. 70 வருஷ காலமாக இஸ்ரவேலை பற்றின அடையாளம் உண்டு, நேற்று பார்த்தோம். ஆனால் இது இன்னைக்கு நமக்கு மத்தியில் நம்மோடு கூட நடக்கிற அடையாளங்களை குறித்து இருக்கிறது. வரிசை கிரமமாக அடுத்தடுத்து இருக்கிறது. அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை ஒட்டி சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலும் இதற்கான முன்னடையாளத்தை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி படித்தீங்கன்னா அநேக சத்தியங்கள் உங்களுக்கு கிடைக்கும், அல்லது மறைபொருள் கிடைக்கும், தீர்க்க தரிசனம் கிடைக்கும். அதைத்தான் நாம் இப்பொழுது பார்த்துவிட்டு இந்த 2ஆம் நாளிலே நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். 6ஆம் அதிகாரம் 4வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 6:4. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர், நான் நேற்றைய தினத்தில் உங்களுக்கு சொன்னேன், எல்லாவற்றையும் உவமைகளாக பேசுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், ஆராய்ந்து படிக்கிறவர்கள், தம்முடைய சீஷர்கள், தம்முடைய ஜனங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களிடத்தில் அவள் வெளியரங்கமாய் தான் பேசுகிறார். இதை எல்லோருக்கும் தெரியாதபடிக்கு, என்றால் சில முக்கியமான விஷயங்கள் அல்லது ரகசியங்கள் அது வெளியரங்கமாக இருந்தால் அதற்கு வேல்யூ இருக்காது. நீங்களே பார்த்துருப்பீர்கள், நல்ல கோல்டு நல்ல வேல்யூபிள் திங்ஸை நீங்கள் போட்டு மூடி வச்சுருப்பீங்க. அதே நேரத்தில் செங்கல் ஜல்லியெல்லாம் ரோட்டில் இருக்கும். இந்த வேல்யூ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தான் முக்கியமான சத்தியங்கள் எல்லாம் மறைபொருளாக இருக்கும் வேதத்தில். அதை ஆராய்ந்து பார்த்து படிக்க சொல்லி ஆண்டவர் சொல்வார். அப்போ தான் அதுக்கு வேல்யூ தேடி கண்டுபிடிச்சி படிக்கணும். அதன் அடிப்படையில் வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் முழுக்க அப்படி தான் இருக்குது. அதில் இப்போ நீங்கள் வாசித்த வசனம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் எதை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், 6:4 2ஆம் முத்திரை உடைக்கப்படுகிற பொழுது ஒரு சிவப்பு குதிரையை கண்டேன் அப்படின்னு இருக்கிறது. பொதுவாக இப்படிப்பட்டதான ஓமைகளாக கொடுக்கும்போது குதிரை, அதன் மேல் ஏறி இருக்கிறவர், பட்டயம் இப்படிலாம் படிக்கும்போது நமக்கு என்னமோ ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி ராஜாக்கள் காலம், ராஜாக்கள் குதிரையில் வருவாங்க, இப்படிலாம் நமக்கு நம்முடைய மைண்ட் அங்கே போயிடுது. ஆனால் இது அதல்ல. அதற்கு பின்னால் தேவனுடையதான திட்டமும் விளக்கமும் இருக்குது. அதுவும் பைபிள்லேயே இருக்குது.
ஆண்டவர் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க கூடாதுன்னு கொடுக்கல, கொடுத்துட்டு அதுக்கான விளக்கத்தையும் கொடுக்குறார் தேடி கண்டுபிடிச்சு படிக்கிறதுக்காக. சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். இந்த குதிரைகளுக்கு என்ன விளக்கம் என்றால், கர்த்தர் சொல்லுகிறதை பூமியிலே செய்யக்கூடியதான பணிவிடை ஆவிகள். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்யும். இன்னைக்கு நீங்கள் உலக பிரகாரமாக நிறைய கவர்மெண்ட்ஸ் பார்ப்பீங்க. அது அமெரிக்கன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது இந்தியன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்கிறவங்க ஒரு உத்தரவு போடுவாங்க. அந்த உத்தரவை அவங்களுக்கு கீழே உள்ள அமைச்சர்கள், மந்திரிகள் அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களும் நேரடியாக பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு கீழே உள்ளதான அதிகாரிகள்கிட்ட கொடுப்பாங்க. அதிகாரிகளும் அவங்க பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கிற ஊழியர்கள்ட்ட கொடுப்பாங்க. அப்போ தான் அது போய் ஜனங்களுக்கு அந்த திட்டமோ அவங்க சொல்ல வேண்டிய காரியமோ போய் சேரும். அதே மாதிரி தான் இந்த திட்டங்கள் எல்லாம் தேவனிடத்தில் மேலே போடப்படுகிறது. தேவன் இவர்கள் செய்கிறத ஃபாலோ பண்ணல, தேவன் செய்கிறதா ஹெவன்லி கிங்டம், அதைத்தான் இன்னைக்கு உலகம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. ஹெவன்லி கிங்டம்ங்கிறது ஏறக்குறைய 4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, பைபிளில் உள்ளது. இன்றைக்கி உலகத்தில் உள்ள லாஸ், அதாவது சட்டங்கள், பல நாட்டினுடைய சட்டங்கள், பல நாட்டினுடைய முறைமைகள், இது எல்லாமே வேதாகமத்திலிருந்து தான் ஃபாலோ பண்ணப்படுகிறது, எடுக்கப்படுகிறது. பல காரியங்களை அரசாங்கங்கள் வேதாகமத்தை கொண்டு தான் எழுதியிருக்கிறது. உலக அரசாங்கங்கள் எல்லாம் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிங்டம் எப்படி இருக்கணும், ஒரு ராஜ்யம் எப்படி இருக்கணும், ஒரு அரசாட்சி எப்படி நடக்கணும், எல்லாருக்கும் ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்வார். சவுல் ராஜாவாக்குன போது ரதத்துக்கு முன்னும் பின்னும் உன்னுடைய ஜனங்களை ஓட விடுவான்னு இருக்கும். இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள், எந்த பெரிய தலைவர்கள் ரதம் மாறி இருக்கும், காராக இருக்கும், அந்த கார் காஸ்ட்லி காராக கூட இருக்கும், அது காஸ்ட்லி இல்லாத காராக கூட இருக்கும். ஆனால் முன்னாடியும் பின்னாடியும் அதிகாரிகள் ஓடுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த ஒரு புரோட்டோக்கால் இருக்கும். இதெல்லாம் சவுல் காலத்திலே ஆண்டவர் சொல்லிடுவார், ஒரு ராஜாவுக்கு முன்னும் பின்னும் உன்னுடைய ஜனங்களை ஓட விடுவான்னு சொல்லி. இந்த மாதிரி ஒவ்வொரு காரியமும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு வேர்ல்டு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுது. அதன்படி தேவன் தனக்கு கீழே பணிவிடை ஆவிகளை வைத்திருக்கிறார். அவைகள் போய் பூமியிலே அவருடைய சித்தத்தை செய்யும். அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அது போய் அது செய்யும். அதன்படி ஒரு சிவப்பு குதிரையை குறித்து, ஒரு ஆவியை குறித்து, அல்லது ஒரு தூதனை குறித்து, தனக்கு கீழே இருக்கக்கூடியதான ஒருத்தனை குறித்து வேதம் சொல்கிறது. கர்த்தருக்குடைய வேலைக்காரன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் குறித்து சொல்லுகிறது. அவர் போய் என்ன செய்யணுமா, அந்த குதிரை போய் என்ன செய்யணுமா, கீழே தேவனுடைய திட்டத்தை, சித்தத்தை செய்யணும். என்ன செய்யணும், அது என்ன செய்ய போகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பெரிய பட்டயம் என்றால் என்ன? இது எல்லாத்துக்கும் வேதாகமத்தில் விளக்கம் இருக்குது. ஆனால் என்ன, நம்ம கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி ஆராய்ந்து படிக்கணும். இதை ஏன் நம்மக்கிட்ட கொடுத்தாருன்னா, நாம் தேடி கண்டுபிடிச்சி ஆராய்ந்து படித்து உலகத்துக்கு சொல்லி உலகத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு தான் நம்மக்கிட்ட இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை, கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தை கையில் வைத்திருக்கிறவர்களே வேதத்தை ஆராய்ந்து படிப்பதில்லை. வேதாகமத்தை ஒரு சடங்காச்சாரமாய் மாற்றியாச்சு. வேதாகமம் என்பது ஏதோ வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம், அவ்வளோதான். அதுக்கு ஞாயிற்றுக்கிழமையான தூக்கிட்டு வருவோமே, திருப்பி தூக்கிட்டு போயிடுவோம். சபையில் வசனம் சொல்லும் போது கூட பிரித்து படிக்கிறது இல்லை. இப்போ அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் இன்னைக்கு வேதாகமத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஜனங்களாக மாறிட்டோம். அதனால் என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. எல்லாத்துக்கும் தேவையான எல்லா பதில், விளக்கம், ரகசியம் எல்லாம் பைபிளில் இருக்குது. ஆனால் நாம் அதை படிக்காமல் உலகத்துக்கு பின்னாடி போய் அடுத்து என்ன நடக்கும்னு ஏஐ கிட்ட போய் கேட்குறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாட் ஜாபட், இந்த மாதிரிலாம் நிறைய காரியங்கள் இருக்குது. சாட் ஜிபிடி, இந்த மாதிரி நிறையா இருக்குது இந்த ஏஐ டெக்னாலஜி. அதுக்கிட்ட போய் உட்காந்து மனுஷன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான், என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்படி பண்ணலாம். உங்களுக்கு சொல்கிறேன், அத்தனைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் என்பதற்கு எல்லாத்துக்குமான பதிலை பரிசுத்த வேதாகமம் கொண்டதாக இருக்கிறது. சமயத்துக்கேற்ற வார்த்தையை பரிசுத்த ஆவியானவரை தவிர வேற எந்த ஏஐ டெக்னாலஜியாலும் உங்களுக்கு சொல்லவே முடியாது. இன்னும் எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா, அது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சமயத்துக்கேற்ற வார்த்தை. நீங்கள் என்ன செய்யணுங்கிறது ஆவியானவருக்கு தான் தெரியும். ஒரு பையன் போய் கேட்டிருக்கிறான், இந்த சாட் ஜிபிடி கிட்ட போய் கேட்டிருக்கிறான், ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, என்ன செய்யலாம். இதுவே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்லியிருப்பார் பைபிள்லேருந்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன். சாட் ஜிபிடி சொல்லியிருக்கு, போய் சூசைட் பண்ணிக்கோன்னு சொல்லி. இதான் டிஃபரன்ஸ். இந்த ஏஐ டெக்னாலஜி இதை தான் செய்யும், எல்லாத்துக்கும் அதை தான் செய்யும். ஏதாவது ஒரு கணவனை விட்டு அல்லது ரொம்ப சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கும் போது வேதம் சொல்லுது, நீ போய் சமாதானம் பண்ணு, கூடுமானால் யாரோட சமாதானமாக இரு, அதான் சொல்லுது. சாட் ஜிபிடி சொல்லுது, இந்த ஆளை விட்டுட்டு வேற ஆளை பார்த்துக்க. இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜி. அது சமயத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லாது, அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சொல்லும். சில நேரங்களில் அது உங்களுக்கு மாம்சத்துக்கு ஏற்ற போல இருக்கும். ஆனால் வேதாகமம் தான் உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தையும் அமைக்கக்கூடிய எல்லா வசனத்தையும் கொண்ட ஒரே புஸ்தகமாக இருக்கிறது. அல்லேலூயா. டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்க, நம்பாதீங்க. பைபிளை நம்புங்க, அதுதான் உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்.
எல்லாரும் இன்னைக்கு டெக்னாலஜியை நம்புறான். கூகுளில் சொன்னால் எல்லாம் கரெக்ட், யாருமே இல்லை. கூகுள் என்பது ஒரு வாந்தி, எல்லாரும் அதில் போய் போட்டு வச்சிருக்கிறாங்க. அது தேவையான இடத்துல உங்களுக்கு அந்த வாந்தியை எடுக்குது, தேவையான ஆப்ஷனை கொடுக்குது, அவ்வளோதான். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கிறதுனால அது என்னமோ பர்ஃபெக்ஷன் நீங்கள் நினச்சிக்கிறீங்க. கூகுள் பர்ஃபெக்ஷன் இல்லை, இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ், அவ்வளோதான். அதில் அத்தனை டேட்டாஸ் இருக்கு, தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. அது வாழ்க்கைக்கு தேவையானதை ஒரு நாளும் செய்யாது. இட் வில் கிவ் த இன்ஃபர்மேஷன், இட் நேவர் சேஞ்ச் யூ த டிரான்ஸ்ஃபர்மேஷன். கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் உனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன். கூகுள் இஸ் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கொடுக்கறது இல்ல. அதுக்கப்புறமா என்ன சொல்றீங்க, கூகுள் அப்படி சொல்லிச்சு, டிப்ரெஷன்ல போய் ஸ்ட்ரெஸ்ல போய் கடைசியில நீங்க ஓசிடி ப்ராப்ளத்துக்குலாம் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம சொல்றா. சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்துருதாமா. இப்போ சொல்றேன், எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் ஒரே மருந்து, அருமருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வேத வசனம் என்கிறதான மருந்து தான். இதை நீங்க படிச்சா தான் உங்களுக்கு நல்லது. நீங்க டெக்னாலஜி வந்த பிறகு டிப்ரெஷன் அதிகமாக இருக்கு, டெக்னாலஜி அதிகமான பிறகு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கு, டெக்னாலஜி வந்த பிறகு நோய் அதிகமாக இருக்கு. பைபிள் அதான் சொல்லுது, அறிவு பெருக்கம் நோய் பெருக்கம். இன்னைக்கு அதான் அதிகமாக இருக்குது. ஆனால் வேதம் அதிகரிக்க அதிகரிக்க, சபைகள் அதிகரிக்க அதிகரிக்க, விசுவாசம் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய வியாதி குறையும், பலகீனம் குறையும், ஸ்ட்ரெஸ் குறையும், டிப்ரெஷன் குறையும், சந்தோஷம் வரும், சமாதானம் வரும், ரட்சிப்பு வரும். இதை தவிர மாற்று காரியம் இல்லவே இல்லை. எந்த காலகட்டத்திலும் இல்லை, இனி வருகிற காலகட்டத்திலும் இல்லை. ஆனால் நீங்கள் தான் அப்படியே ஒரு டெக்னாலஜி வந்தவொடனே அப்படி பிடிச்சிக்கிட்டு இது போதும், இது நம்மளை காப்பாற்றிடும். ஒரு நாளும் காப்பாற்றாது. இன்னும் இந்த டெக்னாலஜி எல்லாம் உங்களை ஒரு கார்னர் பண்ண போது நீங்கள் பாருங்க. ஒரு நாள் சொல்றாங்க, ஏஐ கண்டுபிடிச்சவரே சொல்றாரு, ஒரு நாள் இந்த ஏஐ உங்களுக்கு விரோதமாக எழும்பும், வேலை வாய்ப்பை எடுத்து போடும், அநேகர் வேலை இல்லாமல் மரணிக்கிற சூழ்நிலை உருவாகும் என்று சொல்லுகிறாங்க. அந்த இடத்துக்கு அது போகுமா? லே ஆஃப் எல்லாம் இப்போ அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. எப்பவும் சொல்றேன், நம் வாழ்க்கைக்கு தேவையான பாதுகாக்கிற, ஆதரிக்கிற, நம்மளை அரவணைத்து போகிற ஒரே ஒன்று தான் உண்டு, பரிசுத்த வேதாகமம் மட்டும், வசனம் மட்டும். உறுதியாக பிடிச்சிக்கொள்ளுங்க, அதுதான் நமக்கு தேவை. இந்த இடத்துல 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அந்த வேத வசனத்தில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் நம் காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக நடந்ததை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே வசனம் சொல்லுது, அவன் கையிலே ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டது. தூதன் கையில் பட்டயம் கொடுக்கப்பட்டால் என்ன அர்த்தம்? எல்லா விளக்கத்தையும் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு, தேடிக்கொண்டு கண்டுபிடிச்சு படிக்கணும், அவ்வளோதான். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கள் பார்ப்போம். 1 நாளாகமம் 22:12. 3 வருஷ பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு நேராக முறிந்தோட போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. அந்த இடத்துல வசனம் சொல்லுது, கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூதன் கையில் தானே பட்டயம் இருக்கணும், கர்த்தருடைய பட்டயம்னு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது தூதனுடைய பட்டயம் என்று எப்படி அது வரும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா, அதே அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 16. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து, கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையிலே பிடித்து. வசனம் தெளிவாக இருக்குது. அந்த தூதன் அந்த பட்டயத்தை அன்னைக்கு எருசலேம் மேலே பிடித்திருந்தான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அன்னைக்கு என்ன நடந்துச்சு? 14வது வசனம் வாசிங்க. 14. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். வசனம் தெளிவா சொல்லுது, அந்த ஆவி அன்னைக்கு அந்த தூதன் தன் பட்டயத்தை கையில் நீட்டி இருக்கும்போது அந்த பட்டணத்தில் கொள்ளை நோய் வந்ததாக சொல்லப்படுகிறது. தூதன் பட்டயத்தை எங்கே நீட்டி இருக்கிறானோ அங்கே கொள்ளை நோய் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசன வசனம் எப்போ நிறைவேறுச்சு, எப்போ நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கான மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அல்லது மிக துல்லியமான ஒரு தீர்க்க தரிசனம் சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. நல்ல கவனிங்கள், இந்த வசனத்தை வாசியுங்கள். சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷம் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல. கரெக்டா 70 வருஷம் கழிச்சு இந்த சம்பவம் நடக்கணும். மிக துல்லியமாக எருசலேமுக்கு 70 வருஷம் கழிச்சு இது நடக்கணும். 1948 இஸ்ரவேல் விடுதலையாச்சு. நேற்று நம்ம பார்த்தோம். சரியா 70 வருஷம் 2018 எருசலேம் தலைநகராக மாறியது. அந்த காலகட்டத்துக்கு பிறகு 70 வருஷத்துக்கு பிறகு இது நடக்கணும். ஒரு தூதன் ஒரு பட்டயத்தை, 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இந்த ரெண்டத்தையும் சைமல்டேனியஸாக கையில் வச்சுக்கோங்க. ஒரு
துல்லியமான ஒரு மிக துல்லியமான ஒரு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்றேன். மிக துல்லியமாக இருக்கு. சரியா 70 வருஷம் முடிஞ்சு ஒரு தூதன் அல்லது ஒரு கொள்ளை நோய் பூமி எங்கும் வரும். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த பட்டயத்தை அவன் பூமியின் மேல் நீட்டி இருக்கிறான். பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. மிக துல்லியமாக 71வது வருஷம் 70 வருஷம் முடிஞ்சு 2018 எருசலேம் தலைநகராக மாறியது. 2019 ஒரு கொள்ளை நோய் பூமியிலே புறப்பட்டது. உங்க எல்லாருக்கும் தெரியும். 70 வருஷம் முடிஞ்சு அந்த கொள்ளை நோயானது பூமி முழுக்க வந்தது. அந்த பட்டயம் பூமி முழுக்க நீட்டப்பட்டிருந்தது. அந்த கொள்ளை நோய் எப்படி மனுஷனை கொல்லும் அப்படிங்கிறதும் அங்கே ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. அத்தனையும் வேதாகமத்திலிருந்து தான் நம்ம பார்க்குறோம், வசனத்துக்கு வெளியவே இல்லை. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். கொரோனா வந்தபோது அது எப்படி பரவுச்சு, டிரான்ஸ்மிஷன் எப்படி ஆச்சு அப்படின்றத நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மிக துல்லியமாக ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷன் வழியாகத்தான் அது பரவுச்சு. 2019 டிசம்பரில் கண்டுபிடிச்சாங்க. 2020 ஜனவரி மாதம் 24ஆம் தேதி தான் அது மனுஷனுக்கு டிரான்ஸ்மிஷன் ஆகுது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. அது வரைக்கும் கொரோனான்னு ஒரு வைரஸ் இருக்குன்னு இருக்கு. நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை இப்போவும் போய் கூகுளில் பார்க்க முடியும். நீங்கள் போய் அவங்க WHO உடைய ரிப்போர்ட்டில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன், அதாவது மனுஷனுக்குள்ளேருந்து இன்னொரு மனுஷனுக்கு அது பரவும் தொத்தும் அப்படிங்கிறத ஜனவரி மாதம் 24ஆம் தேதி அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இதுக்கும் பைபிளில் நிறைய ஆதாரம் இருக்குது. இப்போ சொன்னால் ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இவங்க எப்படி இதெல்லாம் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை 1964 ஒரு மனுஷன் தமிழ்நாட்டில் ஆராய்ச்சி பண்ணார். நான் ஒரு பேரை சொல்ல விரும்பவில்லை. ஆராய்ச்சி பண்ணார். அவர் கிறிஸ்தவர் அல்ல, பைபிளுக்கு விரோதமானவர். ஆராய்ச்சி பண்ணிட்டு தானியேலில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் நடந்த சம்பவங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்குறார். கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, இத்தனை துல்லியமாய் ஒரு காரியம் நடக்குதுன்னா அது எப்படி தீர்க்க தரிசனமாக இருக்கணும்? இவ்வளோ பர்ஃபெக்டாலாம் யாரும் தீர்க்க தரிசனம் சொல்லவே முடியாது. அதனால் யாரோ தானியேல் பேரில் அதை எழுதிக்கிட்டே வராங்க. நடக்க நடக்க எழுதிட்டு தானியேல் பேரில் தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ பர்ஃபெக்டாலாம் நடக்காதுன்னு சொல்லி 1964 தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஒரு புக் எழுதினார். அந்த புக்கை நானே படிச்சிருக்கிறேன். அவர் எழுதினார், சான்ஸே இல்லை, இப்படிலாம் நடக்கவே நடக்காது, ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தார். ஆனால் அவங்களுக்கெல்லாம் பதில் ஆண்டவர் என்னைக்கோ கொடுத்துட்டார். அவர் சொன்னதை அந்த நடக்கிற சம்பவங்களுக்கு முன்னாடியே தானியேல் மூலமாக எழுதப்பட்ட மனுஸ்கிரிப்டினுடைய காப்பீஸ் எல்லாம் கிடச்சிருச்சு. அதாவது இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு எத்தனையோ 1000 வருஷம் 100 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ எடுத்து பார்த்தா அது முன்பதாகவே உரைக்கப்பட்டதுங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. எதுக்கு சொல்கிறேன், சில விஷயங்கள் துல்லியமாய் நடக்கும்போது மோர் பர்ஃபெக்ஷன் நமக்கு என்ன தோணுன்னா, இவ்வளோ பர்ஃபெக்டாவா விஷயம் நடக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் நான் இந்த சகரியா புஸ்தகத்தை கொஞ்சம் உட்காந்து தியானித்த போது அவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த சம்பவம் நடந்திருக்குது. அவ்வளோ துல்லியமாக கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். எனக்கு நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் சேபாத் மாதம் 24ஆம் தேதி அப்படின்னு இருக்குது. 11ஆம் மாதம் 24ஆம் தேதி. இந்த சேபாத் மாதம் 24ஆம் தேதிங்கிறது பொதுவாக சேபாத் மாதம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கிலீஷ் மாதத்தில் அந்த ஜனவரி மாதத்துக்கு கொண்டு வரும். 11ஆம் மாதம்ங்கிறது ஜனவரிக்கு தான் வரும். ஜனவரி மாதத்தில் 24ஆம் தேதியில் ஒரு சிவப்பு குதிரை உள்ள மனுஷன் மிருது செடிகளுக்குள்ள இருந்தால் அந்த இரவிலிருந்து அது புறப்பட்டது அப்படின்னு அங்கே இருக்கு. நீங்கள் சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். இந்த சிவப்பு குதிரை தான் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் வசனத்தில் இருக்கு. அது எப்போ நடந்துச்சு இந்த சம்பவம்? தீர்க்க தரிசனமாக இருக்கு. எப்போன்னா 11ஆம் மாதம் 24ஆம் தேதி சேபாத் மாதம்னு கொடுத்துருக்கிறார். வெறும் 11 இல்லை, சேபாத் மாதம் ஆகிய இஸ்ரவேலுடைய சேபாத் மாதம் நமக்கு ஜனவரி 24ஆம் தேதி அப்படிங்கிறது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். நான் இந்த வசனத்தை பார்த்த பிறகுதான் போய் கூகுளில் சர்ச் பண்ணேன். பார்த்தபோது ஜனவரி மாதம் 24ஆம் தேதி தான் ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் ஆரம்பித்ததாக அங்கே போட்டிருக்கிறாங்க. ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க பரவி இருக்கு. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக 1 to 1. நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். குவாரண்டைன் அப்படிங்கிற வார்த்தையை மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தனித்திரு, விழித்திரு, விலகியிரு, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க புறப்பட்டது, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக. இந்த கொள்ளை நோயானது காற்று வழியாகவோ தண்ணி வழியாகவோ பரவல, வெறும் மனுஷன் வழியாக மட்டும் பரவுச்சு. பரவி உலகம் முழுக்க அங்கே இருக்கு ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. நீங்கள் அறிந்திருக்கிறபடி கொரோனா பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம காலத்தில் நடந்ததான ஒரு அடையாளம் இது. இயேசு மத்திய 24 நம்முடைய வருகைக்கு அடையாளம் என்னன்னு கேட்டபோது கொள்ளை நோய்கள் அப்படின்னு கொடுத்துருக்கிறார், கில்லிங் டிசீஸ் அப்படின்னு இருக்கு. அதன் அடிப்படையில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போச்சோ, ஏறக்குறைய 185 நாடுகளுக்கு மேலே போயிருக்கிறது. எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போச்சோ எல்லா நாட்டிலையும் மரணத்தை கொண்டு வந்திருக்கிறது. அது மரணம் இல்லாத நாடே கிடையாது. 2 தீவுகளில் தான் மரணம் வரல, அந்த 2 தீவுக்கும் கொரோனா போகலை, அவ்வளோதான். மற்றபடி எல்லா நாடுகளுக்கும் இந்த கொரோனாவின் மூலமாக மரணம் வந்திருக்கு. எத்தனையோ கோடி பேர்கிட்ட செத்து போயிருக்கிறாங்க. நமக்கு அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே இருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்ன அந்த தீர்க்க தரிசனமானது மிக துல்லியமாக இந்த கொரோனா வருவதற்கான, இப்போதான் நமக்கு அது பேர் கொரோனா, அதுக்கு முன்னாடி கொள்ளை நோய் அப்படின்னு தான் சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாக இந்த தீர்க்க தரிசனம் புறப்பட்டு உலகம் முழுக்க பரவுச்சு. யோசித்து பாருங்க, இவ்வளவு துல்லியமான ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த காரியத்தை ஆண்டவர் தெளிவாக எழுதி நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை வாசிச்சிருக்கிறோம்? வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் திருப்பி 2 அதிகாரத்திலையும் சொல்லுவார். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் திருப்பி சொல்லுவார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சபைக்கு தான் ஆண்டவர் இதை எழுதியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் எழுதும் போதே கர்த்தர் சொன்னது, ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு அதை எழுது அப்படின்னு சொன்னார். ஆனால் நாம் எத்தனை பேர் இதை படித்தோம், எத்தனை பேர் தியானிச்சோம்? நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிறதையே ஒரு கூட்டம் நிறுத்திடுச்சு. வெளிப்படுத்தின விசேஷமே படிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு தேவையான வாக்கு தத்தம் அதில் இருக்காது. அவங்களுக்கு தேவையான வாக்கு தத்தம்னா 1-2 தான் இருக்கும். இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், அவ்வளோதான் இருக்கும். மற்றபடி அந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க மிருகம் வரும், பாதாளத்திலிருந்து மிருகம் எழும்பி வரும், அப்புறம் எக்காலத்து ஊதுவான், அப்புறம் அக்கினியை கொட்டுவாங்க, கொப்பளம் வரும். அது அவங்களுக்கு ஒத்து வராது. நான் எப்பவுமே சொல்வேன், கிறிஸ்தவர்கள் நீங்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போகும்பொழுது என்ன கவனிங்க, கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா போன உடனே நீங்கள் கங்கராச்சுலேஷன் சொல்லி கை கொடுத்து ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் ரொம்ப கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும். யாருன்னா அந்த ஏசாயா தீர்க்கதரிசன் ஒருத்தர் இருப்பார், அவரை போய் பார்த்து நீங்கள் தயவு செஞ்சு கை கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் இத்தனை நாள் வாழ்கிறதுக்கு அந்த ஆள் தான் காரணம். வெறும் வாக்குத்தத்தம் ஏசாயா கொடுத்து உங்களை காப்பாற்றி வச்சிருக்கிறார். பல திருச்சபைகள் மட்டும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஏசாயா இல்லாட்டி காணாமலே போயிடும். இதோ மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உங்களுக்கு ஏசாயா தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் தானியல்லேருந்து உங்களுக்கு எதுவுமே வாக்குத்தத்தமே தெரியாது, நீங்கள் எடுக்க போகிறதும் கிடையாது. இதில் ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் நைட்டில் படிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா நைட்டு முழுக்க முருகமாக வருதான் கனவுல, அப்படியே பாதாளத்துலேருந்து ஏறி வருதான். எவ்வளோ தூரம் வெளிப்படுத்தின விசேஷம் அவங்கள பாதிப்பு உள்ளாக்கியிருக்கு பாருங்க. இப்போ என்னையுமே அவங்க அப்படி தான் ஆக்கி வச்சுருக்காங்க. இப்போ என்ன பல இடங்களில் என்ன ரேஞ்சில் என்னை வச்சுருக்கிறாங்கன்னா, குழந்தைகளுக்கு அவங்க குழந்தைய போட்டு ஒன்று சொல்லாமல் இருக்காங்க. இப்போ நீ சாப்பிட்றியா இல்லை ஜெகனங்கள் மெசேஜ் போடட்டுமா அப்படின்னு அவங்க அந்த அளவில் தான் என்னை வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி அதான் இன்றைக்கி இருக்கக்கூடியதான நிலைமை. வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிறதுக்கு யாரும் இன்றைக்கி ரெடியாக இல்லை. ஏன்னா அவங்க விரும்புகிறபடி புக்கு இல்லை, அவங்க விரும்புகிறபடி தானியல் இல்லை, சின்ன தீர்க்கதரிசிகள் யாரும் அவங்க விரும்புகிறபடி இல்லை, நாகும் இல்லை, யோனா இல்லை, புலம்பல் இல்லை, இல்லையா, பிரசங்கி இல்லை, ஐயோலாம் இல்லை. நீங்கள் விரும்புறதெல்லாம் எங்கே இருக்குது? ஏசாயாவில் இருக்கு. நீங்கள் விரும்புறது சங்கீதத்தில் இருக்கு. அதோடையே ஓட்டிடுறீங்க, அவ்வளோதான். கல்யாணம் ஆச்சுன்னா உன்னத பாட்டு படிக்கிறீங்க, கல்யாணமான பிறகு புலம்பல் படிக்கிறீங்க, அவ்வளோதான் போயிட்டு. இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை. கிறிஸ்தவத்தினுடைய சபைகளுடைய மிக முக்கியமான மோசமான நிலைமை இப்படி தான் இருக்கு. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன்னு சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் போய் இனி நடக்க போகிற சம்பவங்களை படிக்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறீங்க? கேட்கறதுக்கே பயம். இப்போ படிக்கிறதுக்கு இல்லை, கேட்கறதுக்கு பயம். அது எப்படி சம்பவிக்கும்னு சொன்னாலே பயப்படுறாங்க. கவனிச்சு கொள்ளுங்க, நீங்க கேட்டாலும் சரி கேட்காமல் போனாலும் சரி இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. அப்படிதான் பைபிள் சொல்லுது. நீங்க கேட்கலன்றதுக்காக நடக்காமலாம் இருக்காது. நீங்க கேட்டுட்டீங்கன்னா நல்லது. ஏன் தெரியுமா? இதை கேட்டுட்டீங்கன்னா வரப்போகிற காரியங்களுக்கு உங்களை தப்பித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றார். ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க வந்துச்சு, மரணத்தை கொண்டு வந்தது. க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் மரித்து போனார்கள். எத்தனை பேர் இதை நம்ம படித்தோம், தெரிஞ்சுக்கிட்டோம்? சரி, ஓகே, நம்ம படிக்கல, தெரிஞ்சுக்கல, விட்டுடலாம். ஆனால் ஆண்டவர் இதை நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு மிக முக்கியமான குணாதிசயம் இருக்கு. அதாவது ஒரு தகப்பனுடைய சுபாவம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தீர்க்க தரிசனத்தை யாரை வச்சியாவது உரைப்பார் ஆண்டவர். தீர்க்க தரிசனம் சொல்லுவார்.
அது நடக்கும்போது இந்த தீர்க்கதரிசனம் நடக்குதுங்கிறதையும் யாரைய வச்சே சொல்லுவார். உதாரணமாக ஏசாயா வச்சு ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். ஆண்டவர் சொல்லிட்டார். அது நடக்கும்போது தூதர்களை வச்சு, மெய்ப்பர்களை வச்சு, அதற்கு பிறகு அந்த வான சாஸ்திரிகளை வைத்து ஆண்டவர் நிரூபிக்கிறார். நடந்துருச்சு, பெத்லகேமில் சொன்னது, அந்த தீர்க்கதரிசனம் சொன்னது இப்போ நடக்குது அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ணுறார். இதுதான் கர்த்தர் நம்ம மேலே வச்ச பாசம். தீர்க்கதரிசனம் நான் சொல்லிட்டேன், அது நடக்குது, அது தெரிஞ்சுக்காதது உங்கள் இஷ்டம் அப்படின்னு ஆண்டவர் விடலை. சபையை எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்க ஆண்டவர். சொல்கிறாரு, அது நடக்கும் போதும் ஒரு ஆளை வச்சு சொல்கிறார். இயேசுதான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கணும்னு ஏசாயால இருக்கு. அவர் வரும்போது யோவான் ஸ்நானகனை வச்சு பின் பாயிண்டா காட்டுறாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி வந்துருச்சுன்னு காட்டுறார். தீர்க்க தரிசனமும் உரைப்பாரு, நிறைவேறும் போதும் அதை சுட்டி காட்டுவார். அதே மாதிரி தான் சொல்றேன். இப்போ இந்த கொள்ளை நோய் வந்துச்சு, கொரோனா வந்தது. வேதாகமத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு, கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனால் நம்ம ஆண்டவர் அந்த கொரோனா வருவதற்கு முன்பதாகவே இதை உலகத்துக்கு தெரியப்படுத்தினார். நினிவே ஜனங்களுக்கு யோனாவை வைத்து சொன்னது போல ஆண்டவர் தெரியப்படுத்தினார். கவனிங்க, இப்போ நீங்க பார்க்கக்கூடியதான இந்த பர்டிகுலர் வீடியோ உலகம் முழுவதும், இது தமிழ்ல இருக்கு, எல்லா லாங்குவேஜிலும் உலகம் முழுக்க வந்துச்சு. இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமை இடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது 2018 வந்தது, டிசீஸ் எக்ஸ் என்று பெயர். இது உலகம் முழுவதும் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவர்கள் மூலமாக எல்லா நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டது, ரிப்போர்ட் அனுப்பப்பட்டது மட்டுமல்ல, அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜில் எல்லா கவர்மெண்ட்டும் அவங்கவுங்களுக்கு அனுப்பிவிட்டாங்க. இது தமிழ்நாட்டில் வந்ததான செய்தி, கன்னடத்தில் இருக்குது, அந்த ஹிந்தியில் இருக்குது, எல்லா லாங்குவேஜ்லேயும் கவர்மெண்ட் அனுப்பி ஜனங்களை காஷன், எச்சரிப்பு கொடுத்தாங்க. இப்படி ஒரு கொரோனா வருதுன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் இந்த நியூஸை பார்த்துருப்பீங்க? எத்தனை பேர் இந்த நியூஸை பார்த்துட்டு இப்படி ஒன்று வருதே, குறைஞ்சபட்சம் வரக்கூடாதுனாது யாராவது ஜோம் பண்ணீங்களா? அல்லது இது வருகிறதே, ஆண்டவரை இதிலிருந்து எங்களை காப்பாற்றுங்க ஏதாவது ஜோம் பண்ணீங்களா? நீங்கள் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்குறதே கிடையாது. இப்போ அதான் ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்குற நியூஸுமே வேற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம நியூஸ் எல்லாமே அதான் இந்த கடைசி காலம் 20 வருஷம் ஜனங்களுடைய காதுகள் முழுக்க முழுக்க இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் அல்லது பாசிட்டிவ் அப்படிங்கிற பேத்துக்குள்ளே போய் அவங்க கேட்க வேண்டிய விஷயங்களை கேட்காம விட்டுட்டாங்க. நீங்கள் மோட்டிவேஷனில் கேளுங்க, பாசிட்டிவான விஷயத்தை கேளுங்க, ஆனால் நடக்க வேண்டிய விஷயத்தையும் கேளுங்க. மோட்டிவேஷனல் நல்லா சம்பாதிக்கணும் கேளுங்க, புயல் அடிக்க போது சுனாமி வருதுன்றதை கேட்காம இருக்கக்கூடாது. இல்லை, அதை கேட்டால் தானே அந்த ஜனங்க பாதுகாக்கப்படும். ஜப்பானில் மோட்டிவேஷனாக தான் பேசணும், தப்பான விஷயத்தை பேசக்கூடாதுன்னா எப்படி உங்களுக்கு புயல் வருதுன்னா உங்களுக்கு அலாரம் கொடுக்கறது, எப்படி உங்களுக்கு காஷன் கொடுக்கறது, பூமி எதிர்ச்சி வரப்போகுதுன்னு எப்படி சொல்கிறது? இதெல்லாம் சொல்லக்கூடாது. வெறும் மோட்டிவேஷனலாக பேசணும், பாசிட்டிவாக பேசணும்னா வரக்கூடிய இந்த மாதிரி காஷனையும் கொடுக்கணும் இல்லையா? ட்ரெயின் வர்றது பிளாட்ஃபார்முக்கு நல்லது தான், ஆனால் வரும்போது சொல்கிறாங்கல்ல, ஒரு ஹார்ன் ஒன்று அடிக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்கல்ல, யாரும் ட்ராக் உள்ள வந்துடாதீங்க, ஒரு காஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் இன்னைக்கு சபை எந்த அளவில் இருக்குதுன்னா இப்படிப்பட்ட காஷனை கேட்க தயாராக இல்லை. வெறும் வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம், பலிக்கு பெருகணும், இவ்வளோதான். இதைத்தான் பிரசங்கமாக நீங்களும் நினைக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறதுனால இதைத்தான் பிரசங்கமாக பிரசங்கியார்களும் மாற்றிட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால நல்லா பேசிட்டு இருந்த ஊழியக்காரங்க கூட இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சில் இறங்கி பிளஸ்ஸிங்குள்ளே போயிட்டாங்க. உங்களுக்கு நான் பிளஸ்ஸிங் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உங்களுக்கு சொல்ல வேண்டிய இந்த சத்தியமும் இருக்கு இல்லையா? பாவத்தை குறித்தும் பேசணும், நீதியை குறித்தும் பேசணும், நியாய தீர்ப்பை குறித்தும் பேசணும். பாவத்தை பற்றி ஏன் பேசுறீங்க? ஏன் நியாய தீர்ப்பை பற்றி பேசுறீங்க? ஆசீர்வாதத்தை மட்டும் பேசுங்கன்னா தப்பாக போகுதில்ல. தெரிய வேண்டிய விஷயம் உங்களுக்கு தெரியாமல் போச்சே. இதோ இப்போ இந்த நியூஸ் வந்துச்சு, உங்கள் யாருக்குமே தெரியுமான்னு தெரியாது, எத்தனை பேருக்கு இது பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் இதே செய்தியை எடுத்துக்கிட்டு 2018 நாங்கள் போகிற ஒவ்வொரு வாரமும் அந்த திருச்சபையில் இது போட்டிருக்கிறோம், அங்கே சொல்லி இருக்கிறோம். பத்தாவதுக்கு எங்கள் யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கோம். நான் மட்டும் இல்லை, நான் மன்னேன்னு சொல்லலை, எல்லாரும் பண்ணியிருக்காங்க. ஆண்டவர் எல்லா நாட்டிலையும் ஆட்களை எழுப்பினார். எல்லாரும் இப்படி ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது, ஏன்னு சொன்னால் நினிவேல இந்த கொள்ளை நோய் ஒன்று வரப்போகுது, நினிவேல ஒரு அழிவு வரப்போகுதுன்னு ஒன்று, அங்கே இருந்தது ஒரு 1,20,000 பேர். அவர்களை குறித்து தேவன் பரிதவித்தார்னு வேதம் சொல்லுது. மனஸ்தாபப்பட்டார், ஐயோ இவ்வளோ பேர் இருக்கிறாங்களேன்னு.
அதே தேவன் தான் இன்னைக்கும் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். கொரோனா வந்தபோது குரோஸ்ல ஜனங்க செத்து போனாங்க. அப்ப அன்னைக்கு பரிதவித்த இருதயம் இன்னைக்கும் பரிதவிச்சிருக்கோம். அப்ப முன்னாடி என்ன பண்ணிருப்பாரு? கண்டிப்பா காஷன் கொடுத்திருப்பாரு. 2018 WHO சொல்லியிருக்கு உலக மக்கள் அத்தனை பேருக்கும். நீங்க அந்த 1ஆம் அதிகாரம் சகரியா புஸ்தகத்துல வாசிச்சு பாருங்க. உலகம் முழுக்க ஒரு கோபம், கர்த்தருடைய கோபம் வரும், அத்தனை பேருக்குள்ளேயும் இந்த சிவப்பு குதிரை போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எத்தனை பேர் நம்ம தயாரானோம்? எத்தனை பேர் இதை ஆயத்தப்பட்டோம்? எத்தனை பேர் கேட்டோம்? முதல்ல இல்ல அதை கேட்டால் தானே ஆயத்தப்பட முடியும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இதுல என்ன கேட்டு ஆயத்தப்படுறதுக்கு இருக்கு? கொரோனாங்கிறது ஒரு வைரஸ், புதுசா வருது, உலகமே பார்க்காத ஒன்று இப்பதான் வந்திருக்குது, இதுல நம்ம ஆயத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? உலகத்துக்கு ஆயத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க சொல்லாதீங்க, உலகத்தான் கூட ஆயத்தப்பட்டான். இப்படி ஒரு கொள்ளை நோய் 2018 வரணும்னு இதே இதில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. எல்லா டாக்டர்ஸ்க்கும் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வைரஸ் ஒன்று வரப்போது, இதுலேருந்து என்ன செய்யணும் ரிசர்ச் பண்ணுங்க, மருந்து கண்டுபிடிங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. பில்கேட்ஸ் அன்னைக்கு 2014 இந்த விஷயத்தை பேசுகிறார். பில்கேட்ஸ் சொல்கிறாரு, இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேக்சின்ஸில் 2-3 அவரது தான், பில்கேட்ஸ் தான், அந்த கேவி ஃபவுண்டேஷன்ஸ் அவங்களது தான் அது. அவர் சொன்னார், இப்படி ஒன்று வரப்போது ஆயத்தமாக இருங்க. அவங்க ஆயத்தமாகறாங்க, மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது அவங்களே தான் கிருமி கொண்டாந்தாங்க, அவங்களே தான் மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு எத்தனை ரூமர்ஸ் இருந்தாலும் சரி. ஆனால் ஒன்று வருது, அதுக்கு அவங்க ஆயத்தமாகறாங்க. ஆனால் சபை எந்த அளவுக்கு ஆயத்தப்பட்டது? சபை ஆயத்தப்படுதல்னா என்னங்க? நாங்கள் எப்படி ஆயத்தப்படணும்? உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். இன்னைக்கு உலகத்தில் இந்த வியாதிக்கு, கொரோனாவுக்கு அட் ப்ரெசன்ட் டில் நவ் மெடிசன் கிடையாது, வேக்சின் தான் இருக்குது. இன்னும் மெடிசனை அதிகாரப்பூர்வமாக WHO வெளியிடலை. இன்னும் நமக்கு வேக்சின் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த வியாதிக்கு 100% மருந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, சர்ச்சுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. அந்த மருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிறதான நாமமும் அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்கிறதான அந்த மருந்து தான். இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பேனேஷியாம்பாங்க. அவரோட அர்த்தம் என்னன்னா, எல்லாத்துக்கும் ஒரே பதில், அத்தனைக்கும் ஒரே ஆன்சர்ம்பாங்க. அந்த மாதிரி அத்தனை வியாதிக்கும் ஒரே மருந்து. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு குவாரண்டைன் இருந்துச்சு. ஊர்ல இருந்து தள்ளி வச்சிருவாங்க, லெப்ரசி, குஷ்டரோகம்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு அந்த குவாரண்டைனை சுகமாக்கினதான அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமமும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் இன்னைக்கும் சுகமாக்க வல்லமை உள்ளதாகத்தான் இருக்கிறது. 2000 வருஷமாக இந்த மருந்தை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சபைக்குள்ள நடக்காத அற்புதங்களே கிடையாது. நேற்று கூட நான் உங்களுக்கு சொன்னேன், எத்தனையோ பேருக்கு கேன்சர் சுகமாயிருக்குது, எத்தனையோ பேருக்கு எய்ட்ஸ் சுகமாயிருக்கு. வேதாகமத்தில் நீங்க பாருங்க, எத்தனை பேர் கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். அவருக்கு பிறகு அப்போஸ்தலர்களை போய் பாருங்க, எத்தனை பேர் சுகமாக்கி இருக்கிறாங்க. பேதுரு மரித்த தப்பித்தாளை உயிரோடு கூட எழுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எத்தனை காரியங்கள் நடந்திருக்குது. பவுலினுடைய உருமால்கள் அற்புத அடையாளங்கள் நடந்துச்சு. இதை வச்சுக்கிட்டு தான் இந்த 2000 வருஷமா சபை ஓடுது. சபை இதன் அடிப்படையில் இந்த பேஸ்ல தான் இருக்கு. இந்த விசுவாசத்தில் தான் சபை கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்ப ஏன் என்ன நடந்துச்சு? இந்த கொரோனா விஷயம் வரும்போது சபையினுடையதான ரிஃப்ளெக்ஷன் என்ன, சபையினுடைய ரியாக்ஷன் என்ன? சபை என்ன பண்ணுச்சு? நாம் இந்த வியாதிக்கு எப்படி பண்ணோம்? ஒரு சிலர் இருக்கிறாங்க, நான் எல்லாரையும் சொல்லலை, எப்பவும் சொல்லுவேன், 5% கண்மலை வெடிப்புக்குள்ள இருக்கிற புறா மாதிரி கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க 5% இருக்கிறாங்க. மெஜாரிட்டி பீப்புள் 95% ஆஃப் சர்ச்சஸ் இந்த கொரோனால என்ன பண்ணோம்? நாம என்ன, நம்ம கிட்ட இருந்த வல்லமையை எப்படி யூஸ் பண்ணோமா? நம்ம ஏதாவது செஞ்சோமா? கொரோனாவுக்கு நீங்கள் யாராவது ஜெபம் பண்ணீங்களா? சுகமாக்குறதுக்கு உங்களால் முடிஞ்சிச்சா? ஒரு சிலரால் முடிஞ்சிச்சு, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் பெரும்பான்மையானவர்களால் முடியல. ஏன்னு சொன்னால் அவங்க கொரோனாவுக்கு ஆயத்தம் ஆகலை. அந்த வியாதி வரும்போது ஆயத்தமாகலை. ஆயத்தமாகிறதுனா என்னங்க? ஒரு வியாதி சுகமாகணும்னா கர்த்தர் அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கணும்னு சொல்கிறார். என்ன கிஃப்ட்னா, விசுவாசம் என்னும் ஒரு வரம் இருக்கு. அந்த விசுவாசம் இருந்தால் தான் அது சுகமே ஆகும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன, இது ஒரு செயின் ரியாக்ஷன் வச்சுக்கோங்களேன். விசுவாசம் இருந்தால் தான் சபைக்குள்ளே இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். அதைத்தான் புறஜாதியார் காண்பாங்க. இயேசு சொல்றாரு, லாசரு உயிரோடு கூட எழுப்பும் போது, நான் சொல்றது நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே, ஆனா கூடி இருக்கிறவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக. அப்ப நமக்கு அந்த விசுவாசம் வேணும். முதல்ல சபைக்கு விசுவாசம் இல்லாம போயிருச்சு 20 வருஷமா. என்ன இப்படி சொல்றீங்க? நாங்கெல்லாம் விசுவாசிகளாச்சே, எங்களை போய் விசுவாசம் இல்லாதவங்க எப்படி சொல்றீங்க? பேர் தான் விசுவாசி. இப்ப நம்ம ஆவிக்குரியவர்கள் சொல்லிக்கிறோம், பரிசுத்தாவியில நிரம்புறோம், ஆனா இன்னும் மாம்சத்துல தானே இருக்கிறோம். மாம்ச கிரிகள் இன்னும் வெளிப்படுது இல்ல. அதே மாதிரி தான் விசுவாசின்னு சொல்லிக்கிறோம், ஆனா விசுவாசம் இல்லை. விசுவாசம் இருந்திருந்தா நம்மளை பார்த்து கொரோனா தான் பயந்துருக்கணுமே ஒழிய கொரோனாவை பார்த்து சபை பயந்துருக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாதுன்னு இருக்கு. எப்படி மேற்கொண்டுச்சு? நான் சொல்றது அரசாங்கம் சபையை மூட சொன்னாங்க, மூடணும். அது இல்லை, அது துரைத்தனங்களுக்கு கீழ்ப்படியணும்னு பைபிள் சொல்லுது. நான் அதை பத்தியே பேசல. சபை ஏன் கொரோனாவை கண்டு பயந்தது?
ஒரு கொள்ளை நோய் வந்துச்சு, சின்ன கிருமி, கண்ணுக்கு தெரியாத கிருமி, இதை விட டெட்லி வைரஸ்ம்பாங்க, அதையெல்லாமே சபை ஜெயிச்சிருக்குதே. எத்தனையோ பேருக்கு சுகமாக இருக்குது. நேற்று கூட சொன்ன C4 லெவலில் சுகமாக்கி இருக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கும் சாட்சிகள் இருக்கிறது. ஆனால் கொரோனாவில் ஏன் சபை தோற்று போனது? ஒரே ரீசன் தான், சபைக்குள்ள விசுவாசம் இல்லை. விசுவாசிக்கிறவர்களால் தான் இது நடக்கணும். சபைக்குள்ள விசுவாசம் இல்லை. சபைக்குள்ள ஏன் விசுவாசம் இல்லை? ஒரே ரீசன் தான், கேள்வியினாலே விசுவாசம் வரும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ விசுவாச வார்த்தைகளை கேட்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்குள்ள விசுவாசம் வர்த்திக்கப்படும். ஆனால் கடந்த 20 வருஷமா 30 வருஷமா சபை விசுவாச வார்த்தைகளை கேட்கவில்லை, சபை ஆசீர்வாத வார்த்தைகளை மட்டும் கேட்டிருக்கிறது. ஆசீர்வாதத்து மேல உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு, நீங்க விசுவாசிச்சு என்னென்னலாம் கேட்டீங்களோ எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். இந்த கொரோனாவில் நீங்க என்னென்னலாம், கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷமா நீங்க என்னென்னலாம் கர்த்தரை விசுவாசிச்சீங்களோ, கர்த்தர் எனக்கு வீடு கொடுப்பார், கர்த்தர் எனக்கு கார் கொடுப்பார், கர்த்தர் என்னுடைய பையனுக்கு நல்ல வேலை கொடுப்பார் வெளிநாட்டில், கர்த்தர் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார், கர்த்தர் எனக்கு பேரம்பேத்தி கொடுப்பார், நீங்கள் என்னெல்லாம் விசுவாசிங்களோ எல்லாம் கிடச்சிருச்சு. ஏன்னா அவர் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லிட்டாருன்னு நீங்களும் கேட்டீங்க, கொடுத்தாச்சு. நீங்கள் இப்போ எல்லாம் வச்சுருந்தீங்க, கொரோனா வரத்துக்கு முன்னாடி எல்லாம் வச்சுருக்கீங்க. கொரோனா வந்துச்சு, நீங்கள் வச்சிருந்த எந்த ஆசீர்வாதமாவது உங்களை கொரோனாலேருந்து காப்பாத்துச்சா? நீங்கள் வச்சிருக்கிற பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம், நகை, நட்டு, போல்ட்டு, ஸ்க்ரூ டிரைவரு, ஸ்பேனரு ஏதாவது உங்களை காப்பாத்துச்சா? காஸ்ட்லி காரில் போய் ஹாஸ்பிட்டல் வாசலில் ஐசியூவில் பெட்டு கிடக்காம தானே படுத்து கிடந்தீங்க? காரை திறந்து போட்டு தானே படுத்து கிடந்தீங்க? காரை சீட்டை சாச்சிட்டு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்குமான்னு வெயிட் பண்ண காலம் இருக்குல்ல? ஒரு ஆம்புலன்ஸ் கிடைக்காம அவஸ்தைப்பட்டீங்கல்ல? ஏன் உங்கள் பணம் உங்களை காப்பாற்றலை? ஏன் நீங்கள் வச்சிருந்த எதுவுமே காப்பாற்றலை? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், உண்மையான ஆசீர்வாதம் என்பது இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடியது அல்ல. உண்மையான ஆசீர்வாதம் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடியது. அதுதான் நித்தியமானது, நிரந்தரமானது. கொரோனா உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கணும். என்ன சொல்லி கொடுத்துருக்கணும் தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, கையில் வேலை இருக்குங்க, மாசானா சம்பாத்தியம் இருக்குங்க, பணத்தை விட்டெறிஞ்சா 10 பேர் வருவாங்க. சொல்றேன், பணத்தை விட்டெறிஞ்சா 10 பேர் வருவான், ஐசியூல ஒரு பெட் வராது. பணத்தை விட்டெறிஞ்சா 10 பேர் வருவான், ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காது. ஒரு வைரஸை கண்ணாலேயே உன்னால பார்க்க முடியல. அதாவது கர்த்தர் பாருங்க, அவ்வளோ பெரிய கோலியாத்தை ஒரு சின்ன கூழாங்கல்ல ஜெயிச்சாராமா. அதை விட மோசம் நீங்களும் நானும். உங்களுடைய பணம்லாம் கோலியாத், உங்களுடைய ஆசையெல்லாம் கோலியாத்து, பேராசை. இதை எதை வச்சு ஜெயிச்சார்னா, கூழாங்கல் கூட இல்லை, கண்ணுக்கு தெரியாத கிருமியை வச்சு ஜெயிச்சிட்டார். எப்படி நீங்களாம் கொரோனா கண்ணில் கூட பார்க்கல, ஆனால் கொரோனா அவ்வளோதான். உலகமே பயந்துச்சு பாருங்க. எங்கேருந்து? ஸ்பெயின் நாட்டு இளவரசி கொரோனா வந்துச்சு. யூகேல அப்போ போரிஸ் ஜான்சன் ஒரு பிஎம் இருந்தார், அவருக்கு கொரோனா வந்துச்சு. புதினுடையதான பர்சனல் செக்ரட்டரி அவருக்கு வந்துச்சு. எப்பேற்பட்டதான ஆளுக்கெல்லாம் கொரோனா போயிருச்சு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பணமோ பதவியோ அதெல்லாம் பார்க்கல, அத்தனை பேரையும் கூழாங்கல்ல கத்தரடிச்சாரு. அந்த கூழாங்கலுக்கு பேர் தான் கொரோனா வைரஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், இதன் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு உலக பிரகாரமான ஒரு மேடை பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், அவங்க சொல்கிறாங்க டிவியில், கொரோனா வந்தபோது அவங்க சொல்கிறாங்க, இதுதான் சரியான நேரம் மனிதன் கடவுள் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்குன்னு சொன்னாங்க. ஃபேக்ட் அது, 100%. பல நேரங்களில் சயின்ஸ் கை கொடுக்கல, இன்னைக்கு வரைக்கும் மருந்து இல்லை, பல நேரம் சயின்ஸ் கை கொடுக்காது. ஆனால் கர்த்தர் ஒருத்தரே எல்லா நேரத்திலும் கை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நிறைய பேருக்கு பணம் இருக்கு, எல்லாம் இருக்குன்னு சயின்ஸ் இருக்கு, மெடிசன் இருக்கு, டாக்டர்ஸ் இருக்காங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, அந்த டாக்டர் 24 hours வருவார், வரமாட்டாரு. 24 hours உங்க கூட இருந்து உங்களை காப்பாற்றுறது ஒரே டாக்டர் தான். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்ன அந்த ஒரு டாக்டர். கொரோனாவில் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார், சபை மட்டும் தயாராக இருந்திருந்தால், நினிவே ஜனங்கள் மாதிரி அதை கேட்ட உடனே அவங்க ஆயத்தப்பட்டிருந்தால் கொரோனா வந்திருக்கும் உலகம் முழுக்க. ஆனால் ஒன்று நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும் தெரியுமா? சபைகளுக்குள்ளே அது வராதபடி தடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருந்திருப்பார். எகிப்து முழுக்க வாதை வந்துச்சான், அது இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் மட்டும் வரவில்லைன்னு பைபிள் சொல்லுது. அதே மாதிரி ஒரு சாட்சி கொரோனால சபைக்குள்ள நடந்திருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. இந்தியா முழுக்க கொரோனா வந்துச்சு, ஆனால் அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வரவில்லை. என்ன காரணம் தேடினா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவர்கள் தேவன் பெரியவர், அவர்களுக்கு வராதபடி கர்த்தர் அதை பாதுகாத்தார். இது நடந்திருக்கணும். ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க, அதெல்லாம் எப்படிங்க நடக்கும், உனக்கு நடக்காது. அப்படி சொல்ற உனக்கு கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் இன்னும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், இன்னைக்கும் கிரியை செய்கிறார், இன்னைக்கும் கர்த்தர் பாதுகாக்கிறார். அதான் நடந்திருக்கணும். 2வது, அப்படி ஒரு காரியம் நடந்திருந்தால் யோசிச்சு பாருங்களேன்,
நீங்களும் நானும் போய் சுவிசேஷமே சொல்ல வேண்டாம், சொல்லவே வேண்டாம். அவர்களே தெரிந்திருப்பார்கள், இவர்கள் தேவன் பெரியவர், இவர் காப்பாத்திட்டாரு, இவர் தான் நமக்கு வேணும்னு சொல்லி அவர்களே சபையை நோக்கி ஆண்டவன்மாரை ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று ஓடி வந்திருப்பாங்க. இது நடக்குமா? நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, எகிப்திலிருந்து இஸ்ரவேலை கர்த்தர் விடுதலையாக்கி கூட்டிட்டு போறார். 12ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தில் இருக்கு. கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போகும்போது வசனம் சொல்லுது, இஸ்ரவேலோடு கூட அநேக மற்ற மக்களும் கடந்து போனாங்கன்னு இருக்கு. பிற தேசத்தாரும் அவரோடு கூட கடந்து போனார்கள். இவெல்லாம் ஏன் அவங்களோட போனான்னு தெரியுமா? அவன் இருக்கிற எகிப்து தான் இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா மாதிரி அன்னைக்கு வல்லரசு, பயங்கரமான நாடு. அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய வாதை வந்துச்சு, ஜனங்கள்லாம் செத்து போனாங்க. அவன் பார்க்குறான், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட இந்த இஸ்ரவேலர் வீட்டில் மட்டும் மரணமே வரல, எல்லார் வீட்லேயும் மரணம் வந்திருக்கு, இவங்க வீட்டில் மட்டும் வரல. இப்போ அவன் பார்க்குறான், இந்த அகதிகளாக புறப்பட்டு இந்த ஜனங்க வெளியே போகிறாங்க, அடிமைகள்லாம் வனாந்தரத்துக்கு போகிறாங்க, கவர்மெண்ட் அவங்கள வெளியே போக சொல்லிருச்சு, ட்ரம்ப் சொன்ன மாதிரி வெளியே போக சொல்லிருச்சு, அவங்க புறப்பட்டாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணான் தெரியுமா? இந்த ஆசீர்வாதமான எகிப்தில் இருந்து நான் சாவதை விட இந்த அடிமைகளின் தேவனோடு கூட வாழ நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட அவன் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போயிட்டான். அவன் எகிப்தில் இருக்கிறத விட இவங்களோட வனாந்தரத்துக்கு போகிறது பெஸ்ட்டுங்கிறான். ஏன் தெரியுமா? எகிப்தில் இருந்த சாவ இவன் கூட போன ஜீவனோடு கூட இருப்பேன் அவன் விசுவாசிச்சு வரான் பாருங்க. அப்படி ஒரு அற்புதம், அப்படி ஒரு சம்பவம் நம்முடைய காலத்திலே நம் கண்களுக்கு முன்பாக 2022 நடந்திருக்கணும். நடக்கலை. காரணம் வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும் மட்டும்தான். நாம் நம்முடைய தேவனுடைய வல்லமையை காட்ட தவறிவிட்டோம். கர்த்தருடைய வல்லமையை சபை காட்ட தவறிடுச்சு. உண்மை இதுதான். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, சத்தியம் இதுதான். நமக்குள்ள அப்படி ஒரு வல்லமை வெளிப்பட்டிருந்தா, நான் சொல்லுவேன், ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆந்திராவில். ஒரு மனுஷன் கண்ணில் மருந்து ஊற்றினார் கொரோனாவுக்கு. கொரோனா டயத்தில் இது நடந்துச்சு. கண்ணில் மருந்து ஊற்றினார். அவர் சொன்னார், கண்ணில் மருந்து ஊற்றினா கொரோனா சுகமாகுதுன்னு. மெடிக்கலி அவங்க சொன்னாங்க நோ சான்ஸ். ஏன்னா அது வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் உள்ளது, லங்ஸில் உள்ள பிரச்சனை. கண்ணில் ஊற்றினா எப்படிங்க சரியாகும்? முடியாது, மெடிக்கலி முடியாதுன்ட்டாங்க. ஆனால் ஜனங்க நம்பலை தெரியுமா? அந்த மனுஷங்கிட்ட போய் கண்ணில் மருந்து ஊற்ற போனாங்க. எவ்வளோ பேர் தெரியுமா? 5 லட்சம் பேர். 5 லட்சம் பேர் போனாங்க ஆந்திராவில். போனவுடனே லாக்டவுன், ஹைவேஸ் மூடி இருக்காங்க. ஆனால் 5 லட்சம் பேர் போனாங்க. எப்படி போனாங்கன்னு தெரியாது, போயிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் கவர்மெண்ட் தடுக்கவே முடியல வர்றவங்கள. கவர்மெண்ட்டே என்ன பண்ணுச்சுன்னா, 6 அடி 3 அடி கேப் விட்டு நிற்க வச்சு அவங்களே அவங்கள அனுப்பி விட்டாங்க அந்த மருந்து ஊற்றுறதுக்கு. காரணம், ஜனங்கள் அந்த அளவுக்கு அவங்க குவிஞ்சிட்டாங்க. அது உண்மையா நடந்துச்சா, க்யூர் ஆகுதா தெரியாது. ஆனால் நடக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே கூரையை பிச்சுக்கிட்டு ஒருத்தனை இறக்குனா மாதிரி இத்தனை பேர் அங்கே ஓடி போயிருப்பார்களானால், நம்முடைய திருச்சபைகளில் இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லா சபைகளிலும் நடக்கிறது என்று கேள்விப்பட்டிருந்தால், ஜனங்கள் அத்தனை பேரும் லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் ஒவ்வொரு திருச்சபையை நோக்கி அவர்கள் படையெடுத்திருப்பான். இயேசு சொங்க கொடுக்கிறாரமே, இயேசு சொங்க கொடுக்கிறாரமே, இயேசு வல்லமையா சொங்க கொடுக்கிறாரமேன்னு அந்த மிகப்பெரியதான ஆத்ம அறுவடையை நாம் இழந்துட்டோம். அப்புறமா உட்காந்துக்கிட்டு சுவிசேஷம் சொல்ல விட மாட்டாங்க, அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னா, நம்மகிட்டயே வல்லமை இல்லையே. நம்மகிட்ட இருக்கிற தேவனை பத்தி அவன் தெரிஞ்சாதான் நம்மகிட்ட வருவான். அப்ப சபை என்ன பண்ணி இருக்கணும்? இந்த நேரத்தில் மிகப்பெரியதான ஒரு வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கணும். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பிரச்சனை ஒன்று உச்சத்துக்கு வந்து சாகர நிலைமை வரும்போது ஒரு அற்புதம் நடந்தால் அத்தனை பேரும் கர்த்தர் பக்கம் வருவார்கள். இதுதான் பைபிளுடைய தியரி. அப்படி ஒரு சம்பவம் நமக்கும் கிடைச்சிச்சு, நம்ம விட்டுட்டோம். we missed the chance. அதான் உண்மையும் கூட. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டதான மிக முக்கியமான சம்பவம் நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக நடந்துச்சு, துல்லியமா நிறைவேறிச்சு. 1, அப்படி ஒன்று இருக்குன்னே நமக்கு தெரியாது. 2, அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆயத்தமே ஆகலை. ஏன்னா இருந்தால் தானே ஆயத்தமாகும். 3, அப்படி ஆயத்தமாக இருந்திருந்தா ஒரு மிகப்பெரிய ஆத்ம அறுவடை, அதுக்கு பேர் தான் ரிவைவல், எழுப்புதல். இது எதுவுமே இல்லாமல் ரிவைவலுக்கு நீங்கள் ஜாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எழுப்புதல் வரும், எழுப்புதல் வரும், எழுப்புதல். ஒரு நல்ல சான்ஸ் வந்துச்சே, அதை மிஸ் பண்ணிட்டோமே. ஸோ இந்த 3 காரியத்தை நாம் இழந்துட்டோம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சிருச்சு. 2019 2000. இன்னொரு பெரிய விஷயம் தெரியுமா? கொரோனாவுடைய எமர்ஜென்சி டைம் அப்படின்னு WHO வச்சிருக்கிறாங்க. ஆன்லைனில் இருக்க வெப்சைட்டில் இருக்கு, நீங்கள் போய் பாருங்கள் எவ்வளோ நாள்னு இருக்கும். கரெக்டாக இருக்கவங்க 3 வருஷம் 6 மாதம், 3.5 years. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த 3.5 வருஷம் என்பது பைபிள் கணக்கு. பைபிளில் நிறைய 3.5 வருஷம் இருக்குது. ஸ்ரீயானவள் வனாந்தரத்திற்கு 3.5 வருஷம் ஓடி போனாள். ஸ்ரீயானவள் வனாந்தரத்துக்கு 3.5 வருஷம் பறந்து போனாள். 3.5 வருஷ கணக்கு நிறையா இருக்கும் பைபிளில். நீங்கள் 2019 டிசம்பர்லேருந்து 2023 மே மாதம் வரைக்கும் கொரோனா எமர்ஜென்சி பல நாடுகளிலே அது விளக்கப்படாமல் இருந்து
100% வேர்ல்டிலிருந்து எமர்ஜென்சி விலக்கப்பட்டது 2023 மே மாதம். சரியா 3 வருஷம் 6 மாதம், 3.5 வருஷம் ஒரு மிகப்பெரியதான வாதை கொள்ளை நோய் பூமியில் இருந்திருக்கு, நம் கண்களுக்கு முன்பாக நடந்திருக்கு. அதை முன்பதாகவே கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்திருக்கிறாரு, அதற்கு முன்பதாகவே கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. சபை அதை சந்திக்கவில்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரமாகிறார்கள். அதான் இப்ப நடந்துச்சு. விசுவாசிகள்ல இருந்து ஊழியக்காரங்க வரைக்கும் அதில் கடந்து போனார்கள். சபை மேற்கொள்ள முடியாமல் திணறியது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப கூட இதை சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கொரோனாவை விட மோசமானது வருதுன்னு WHO கொடுத்திருக்கு. 20 மடங்கு சக்தி வாய்ந்தது வருதுன்னு WHO சொல்லுது. இனிமேலாவது சபை ஆயத்தப்படணும். இதுவரைக்கும் போனது போகட்டும், இனிமேல் அது ஆயத்தப்படணும். இதை ஒட்டி இந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது இன்னொரு காரியத்தை அங்கே நடக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் வாசிங்க. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்தபோது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 பொடி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவல்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இது எதை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், உணவு பஞ்சத்தை குறித்து சொல்லுகிறது. ஒரு பணத்திற்கு 1 படி கோதுமை, ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக அதுக்கு அடையாளமாக கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கோதுமை தட்டுப்பாடை குறித்து ஆண்டவர் சொல்றார். ஏதோ இன்னைக்கு நேற்று எழுதின வசனம் இல்லை, இதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்கள் கையில் இருக்கிற பைபிளே ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. சிலர்லாம் 50 வருஷம் பைபிள் படிக்கிறவங்க இருக்கீங்க, 10 வருஷமாக படிக்கிறவங்க கூட இருக்கீங்க. உங்கள் கையில் இருக்கிற பைபிள் 10 வருஷம் பழசு. அப்படி குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது, இப்போ நடக்கிற சம்பவம் எல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, பைபிளில் உள்ளது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் எழுதி கொடுத்தது. வசனம் தெளிவாக சொல்லுது, ஒரு கொள்ளை நோய். நீங்கள் சகரியாவின் புஸ்தகத்தை வாசிச்சிங்கன்னா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். சிவப்பு குதிரைகளோ வென்றால், அதாவது கொள்ளை நோயோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியிலே சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன. ஸ்டில் நவ், கொரோனாவுக்கு பிறகு ஸ்டில் நவ் இன்னும் அடுத்த வேரியன்ட் கொள்ளை நோய் வந்துகிட்டே இருக்குது. அடுத்து கொள்ளை நோய் வந்துகிட்டே இருக்கு, அடுத்து சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இன்னும் அது சொல்லுவாங்க பேண்டமிக், எண்டமிக் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸ்டில் நவ் அதை நம்ம எண்டமிக்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னும் கொரோனா வேரியேஷன் அடுத்து என்ன செஞ்சுட்டே இருக்கு, அடுத்த லெவல் வந்துகிட்டே இருக்குன்னு WHO சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்போ கூட ஒன்று வந்துச்சுன்னு சொன்னாங்க, சிங்கப்பூர்லேருந்து ஒன்று இப்போ வந்துச்சுன்னு சொன்னாங்க, ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஆனால் இன்னொன்று வருகிறது என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கற்பு குதிரை, ஒரு பஞ்சம், கோதுமை பஞ்சம், பர்டிகுலரா கோதுமை பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்றார். இப்போ வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. இந்த பஞ்சம் எங்க, கோதுமை பஞ்சம் எங்க போகுது? வடதேசத்துக்கு புறப்பட்டு போகிறது. இதெல்லாம் பைபிளில் உள்ள வசனம். நல்லா கவனிச்சு பாருங்க. நேற்று கூட உங்களுக்கு சொன்னோம், இஸ்ரவேலை மையமாகத்தான் வைத்து இந்த வேதம் எழுதப்படுகிறது. இஸ்ரவேலிலிருந்து நேராக வடதேசத்துக்கு போனால் கோதுமை பஞ்சம் ஆரம்பிக்கிறது. அங்கே தான் கோதுமை பஞ்சம் ஆரம்பி. ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமைக்கான காரணம் வடதேசத்துக்கு புறப்பட்டு போச்சு. சரியா இந்த சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும்போது 2021 ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் அறிந்திருக்கிறபடி உலகத்திலே கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு உக்ரைன், நம்பர் 2 நாடு ரஷ்யா. இவங்க 2 பேரும் சண்டை ஆரம்பித்தாங்க. இன்னைய வரைக்கும் சண்டை போய்கிட்டு தான் இருக்கு. இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 நாடுமே இஸ்ரேலுடைய வடக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. கரெக்டாக வடக்கில் லாஸ்ட்டில் இவங்க தான் இருக்கிறாங்க. அப்படியே கோடு போட்டு போனீங்கன்னா மாஸ்கோவில் போய் நிற்கும். இந்த 2 நாடும் சண்டை போட ஆரம்பிச்சிச்சு. கோதுமை தட்டுப்பாடு உலகளாவிய தட்டுப்பாடாக மாறுச்சு. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, உக்ரைனுக்கு பேர் பிரெட் பேஸ்கெட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உக்ரைன் தான் ஐரோப்பா முழுக்க கோதுமை சப்ளை பண்ணுற ஒரு மிகப்பெரிய நாடு. இந்த யுத்தம் ஆரம்பித்த உடனே கோதுமை முழுவதுமாக உக்ரைனில் உற்பத்தி நின்றுச்சு, எல்லாம் குண்டு போட்டாங்க. ஐரோப்பா முழுக்க கோதுமை தட்டுப்பாடு, எங்கேயுமே கோதுமை கிடைக்காதுன்ற அளவுக்கு போயிடுச்சு. எந்த அளவுக்கு போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோதுமை பஞ்சம் உலகளாவிய பஞ்சமாக மாறி பாகிஸ்தானில் 1 கிலோ கோதுமை 1500 ரூபாய்க்கு வித்துச்சு. அந்த வசனம் சொல்லுது, 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம், ஒரு பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும்
ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை. அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பைபிள் கணக்குல ஒரு 200 பணம் இருந்தா குறைஞ்சபட்சம் 5000 பேருக்கு சாப்பாடு போடலாம். எங்க இருக்கு? ஆண்டவர் 5000 பேர் சாப்பாடு போடும் போது கேட்கும் போது இவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை நீங்களே கொடுங்க. அப்ப அவன் சொல்றான் 200 பணம் ஆகுமே. 5000 ஆண்கள் மட்டும் வந்தாங்க, பெண்கள் குழந்தைகள் கணக்கு இல்லை. அது ஒரு 5000 வச்சுக்கிட்டா கூட 10,000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு 200 பணம் வேணும். அப்பனா ஒரு பணத்துக்கு எவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடலான்னு பாருங்க. ஒரு 50 பேருக்கு சாப்பாடு போடலாம். அப்போ 50 பேரோட சாப்பாடு கணக்கு எடுத்து ஒரு 50 ரூபான்னு கணக்கு வச்சாலும் 2500 ரூபாய் ஒரு பணம் என்பது இன்னைக்கு உள்ள கணக்குக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு 1500 to 2500 rupees. அதே அளவு கோதுமையினுடைய அளவு இன்னைக்கு பாகிஸ்தான்ல 2023 கவனிங்க, இது 2023 நடந்த சம்பவம். பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இது 2023 2021 லாஸ்ட்ல தான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. 2023 தான் கொள்ளை நோய் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சிச்சுவேஷன். அந்த காலகட்டத்தில் வட தேசத்திற்கு கருப்பு குதிரை புறப்பட்டு போனது. கோதுமை தட்டுப்பாடு ரஷ்யாவிலிருந்து உக்ரைனிலிருந்து ஸ்டார்ட் ஆச்சு. உலகளாவிய இந்த உணவு பஞ்சம் உலகளாவிய உணவு பஞ்சமாக மாறுச்சு எல்லா நாடுகளிலும். இது ஸ்ரீலங்காவில் மிகப்பெரிய உணவு பஞ்சம் 2022 மே மாதம் அன்னைக்கு வந்ததான பேப்பர். வேர்ல்டு வைட் இப்போவும் உணவு பஞ்சம் உச்சத்தில் இருக்கு. சூடான், மடகஸ்கர், ஹைத்தி எல்லா பகுதியிலும் உணவு பஞ்சம் உச்ச லெவலில் இருக்கு. நமக்கு தெரிந்திருக்கிறபடி காசா இந்த வார் நடந்த பிறகு நம்ம ஊரில் ஒரு 5 ரூபா இருக்கும் ஒரு பிஸ்கெட் பாக்கெட், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே கிட்டத்தட்ட 4000 ரூபாய்க்கு விற்கிதான். அந்த அளவுக்கு அங்கே பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு உலகம் போயிடுச்சு. எல்லா பக்கமும் உணவு பஞ்சம் போய்கிட்டே இருக்கு. நமக்கும் உங்களுக்குமே தெரியும், அரிசி விலைலாம் இப்போ 70-80 ரூபாய் கிட்ட போயிருச்சு. எல்லா பக்கமும் உணவு விலை ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கு. இந்த உணவு பஞ்சமானது உலகளாவிய பஞ்சம் அடுத்து நடக்குது. இப்போ ஐநா சபையில் உங்களுக்கு WHO சொல்லுச்சு இல்லையா கொள்ளை நோய் வரும்னு. இப்போ 2023 ஐநா வெளியிட்டு இருக்கிற வீடியோ இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. இவங்க தான் முன்னெச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சினையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சினை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும் உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். இது 2023 ஐநா கொடுத்ததான ரிப்போர்ட். உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும். இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்துருச்சு. பல இடங்களில் அரிசியே கிடையாது, பல இடங்களில் சாப்பாடே கிடையாது. ஜனங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு தான் சாப்பிட்றாங்களா சூடானில். அந்த அளவுக்கு கருப்பு குதிரையினுடைய காலம். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டே இருக்கிறது. இது இப்போ போயிட்டே இருக்கு, இன்னும் போயிட்டே இருக்கு, இன்னும் போயிட்டே இருக்கு. ஆண்டவர் சொன்னபடி மிக துல்லியமாய் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பக்கத்திலும் இருக்கு. இந்தியாவில் கூட 2030க்குள்ள 9 கோடி பேருக்கு சாப்பாடு இல்லாத நிலைமை உருவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லதாக சொல்லியிருக்கிறாங்க. இது இந்தியாவில் உள்ளதான ரிப்போர்ட். காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. இதுவும் டிவியில் வந்த செய்தி தான். எல்லா காஷனையும் அரசாங்கமோ உலகமோ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. வேதத்தில் சொல்லப்பட்டதுக்கு ஒத்த தீர்க்க தரிசனம், அதனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல்கள் இப்போ நடந்துக்கிட்டே இருக்கு நம் கண்களுக்கு முன்பாக. ஆனால் இது ஏதாவது உங்களுக்கு தெரியுதா, அல்லது இது உங்களுக்குள்ள கொஞ்சமாவது போகுதா, இந்த நியூஸாவது போகுதா, இல்லை வசனமாவது போதா? எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, மற்ற 24, 37, 38 ஆண்டவர் சொல்கிறாரு, நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் எப்படி இருந்தார்கள், உணராதிருந்தார்கள். புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராதிருந்தார்கள். அந்த இடத்துல தான் இன்னைக்கு உலகம் இருக்கு. இன்னைக்கு நல்லா சாப்பிடணும், பெருந்திண்டி காலம். 2வது உலகமே குடி வெறியில் இருக்கு. கடைசியா லௌகிக கவலை. மற்றபடி நம்மளை சுற்றி இவ்வளோ விஷயம் நடக்குதே,
இதெல்லாம் உலகளாவிய விஷயமா இருக்குது. கடந்த 30 வருஷமா தான் இதெல்லாம் நடக்குது. 2000 வரைக்கும் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உலகம் பயங்கர சாஃப்டா இருந்துச்சு. இப்போ பாருங்க, உலகம் அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. எல்லா பக்கமும் அமைதியும் இல்லை, சமாதானம் இல்லை. ஒரு பக்கம் கொள்ளை நோய், ஒரு பக்கம் இந்த பஞ்சம், இத்தனையும் போயிட்டு இருக்குது. நமக்கு ஏதாவது கொஞ்சம் உணர்வு இருக்குதா? இதெல்லாம் ஏன் நடக்குது? இதெல்லாம் இப்படி வரத்துக்கு என்ன காரணம்? ஏதாவது நம்ம யோசிக்கிறோமா? உலகம் யோசிக்காட்டி கூட பரவாயில்ல, சர்ச்சு யோசிக்குதா? நாம சர்ச்சுனா நம்ம யோசிக்கிறோமா? இதெல்லாம் எதை சொல்லுது? கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய அடையாளம் கொள்ளை நோயும் பஞ்சங்களும். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த பஞ்சம், உணவு தட்டுப்பாடு, மிகப்பெரிய பேரழிவை உலகம் சந்திக்கும் என்று ஐநா ரிப்போர்ட் கொடுக்குது. கொள்ளை நோய் வரும்போது 2018 அவங்க தான் சொன்னாங்க, நம்ம கேட்கல. இப்போ பஞ்சம் வருது, இப்போவும் நமக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சபை ரெடியாக இருக்குதா? இப்போ சபை ரெடி ஆகுதுன்னா என்ன ஆகணும்? உடனடியாக எல்லாரும் ஒரு முடிவு எடுத்துருவாங்க. சரி, கொள்ளை நோய் கரெக்டாக வந்துருச்சு, இப்போ பஞ்சமும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கும் வீட்டுக்கு போகும்போது ஆளுக்கு 2 அரிசி மூட்டையை வாங்கிட்டு போயிடுவோம், கொண்டு போய் பரன் மேலே போட்டு வச்சுருவோம். ஒரு மூட்டை கோதுமை, ஒரு மூட்டை தோரம்பருப்பு. இல்லை, அதை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா இன்னொரு வசனம் நடக்கும், அந்த தீர்க்கதரிசனம் நடக்கும். அது என்னன்னா, சேர்த்து வைக்காதே, சேர்த்து வச்சால் பூச்சி அவைகளை அரித்து போடும். அந்த வசனம் நடக்கும். இப்போ உங்கள் மைண்டில் என்ன இருக்குன்னா, இப்போ நீ என்னத்தான் பண்ணலாங்கிற? இதுவும் வரும்னு சொல்கிற, அதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற. இப்போ நாங்கள் என்னத்தான் செய்யறது? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. வசனம் ரொம்ப தெளிவாக இருக்கு. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, நீங்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் சொன்னது இந்த பஞ்சத்தில் பயந்து எல்லாத்தையும் சேர்த்து வைங்கன்னு சொல்லவே இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும், அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. வரலாறு காணாத அளவுக்கு இருக்கான், அரிசி தட்டுப்பாடு இருக்குதான், எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் கலங்கக்கூடாது என்றால், இதெல்லாம் வெளியே நடக்கிற சம்பவம், உலகத்தில் நடக்கிற அடையாளம், உங்களுடைய வருகைக்கும் உலகத்தில் முடிவுக்கும் உள்ள அடையாளம். இது எதுவும் உங்களுக்கும் எனக்கும் என்று வேதம் சொல்லவில்லை. இது எதுவும் உங்களுக்கு எனக்கு வரும் பைபிள் சொல்லவே இல்லை. இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தது, எலியா இருக்கிற வீட்டுக்குள் மாவும் எண்ணெயும் குறைவுபடவில்லை. அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் மாவும் எண்ணெயும் திரட்சியாக இருந்தது. அதே தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் இப்பொழுது ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், இந்த எந்த பஞ்சமும் உங்கள் வீட்டுக்குள் வராது. உங்கள் மா பிசைகிற தொட்டியையும் எண்ணெயையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். அது எப்படிங்க நமக்கு மட்டும் செய்வார் அவ்வளவுதான் எப்படின்லாம் கேட்கக்கூடாது. 40 வருஷம் மன்னாவை கொடுத்தவர் நமக்கும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது வரும். ஆனா ஒண்ணு மட்டும் பார்த்துக்கணும், அதையும் அப்படியே ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். நாம உட்காந்து வீடியோ கேம்ஸ் விளையாடிக்கிட்டே இருந்தா வாசல்ல 2 கோதுமை பாக்கெட் வந்து விழுன்னு நினைக்காதீங்க. நாம உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டே இருந்தா அரிசி மூட்டை வந்து வாசல்ல விழுன்னு நினைக்காதீங்க. அந்த வீட்டுக்குள்ள எலியா இல்லாத வரைக்கும் பஞ்சம் இருந்துச்சு. எலியா வந்த பிறகுதான் பஞ்சம் போச்சு. உங்க வீட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் இருக்கும் போதுதான் பஞ்சம் இல்லாமல் இருக்கும். வீட்டுக்குள்ள உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு, இன்னைக்கு வீடே ஷிஃப்ட் போட்டு டிவி பார்க்குது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க சீரியல் பார்க்குறீங்க. ஸ்கூல்லேருந்து வந்த உடனே பையன் உட்காந்து கார்ட்டூனும் வீடியோ கேம்ஸை விளையாடுறான். 7:30 மணிக்கு இவர் வந்தோடனே IPL WWF பார்க்குறாரு. 10 மணி வரைக்கும் ஷிஃப்ட் போட்டு டிவி பார்த்துட்டு அன்றன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும்னா எப்போ தருவார்? நீங்கள் நினச்சிட்ருங்க ஒரு ஜபத்தை அன்றன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும்னா தந்துருவாருன்னு. இல்லை, வேதம் தெளிவாக சொல்லுது, வீட்டுக்குள்ள தேவன் இருக்கணும், கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை இருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வீடுகளிலே கிறிஸ்து இல்லை, அதான் பிரச்சனை. வீட்டு வாசல்ல ஸ்டிக்கர் இருக்கு, வீட்டுக்குள்ள கர்த்தர் இல்லை. இயேசுதான் நீ வீட்டின் தலைவர் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க. பொதுவாகவே இப்போ இருக்கிற எந்த வீட்டின் தலைவருக்கும் மரியாதை இல்லை, இயேசுநாதனையும் சேர்த்து. பல வீட்டின் தலைவர்களுக்கு மரியாதை கிடையாது, இயேசுநாதருக்கும். பல வீடுகளில் இயேசுநாதரே இல்லை. உள்ளுக்குள்ள எப்போ நீங்கள் டிவியை போட்டு சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, இப்போ புதுசாக ஒரு பரிசுத்தம் கற்று வச்சிருக்கிறான் வாலிபர்கள்லாம். தமிழ் சீரியல் பார்த்தா தான் தப்பு, கொரியன் சீரியல் பார்க்கலாம்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. கொரியன் சீரியல் பார்த்தா தப்பு இல்லை, இங்கிலீஷ் பாப் சாங் பார்த்தா தப்பு இல்லை, தமிழில் கேட்டால் தான் தப்புன்னு முடிவு எடுத்திருக்கிறான். கவனிச்சுக்கொள்ளுங்க, பாவம் எனப்படுவது யாதெனில், நீங்க நினைக்கிற மாதிரி சிகரெட் குடிக்கிறது மட்டும் இல்லை, கர்த்தரை தேட விடாமல் எதெல்லாம் உன்னை தடுக்கிறதோ அதற்கு பேர் தான் பாவம். உன்னை ஆண்டவரை நினைக்க விடாம எதை பிசாசு பண்றானோ அதுக்கு பேர் பாவம். அது எது வேணாலும் இருக்கும், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒன்னொன்னு வச்சிருப்பான். இன்னைக்கு அதுதான் கிறிஸ்தவர்கள் வீடுகளிலே நடக்குது. பல வீடுகளிலே கிறிஸ்துவுக்கு இடமில்லை.
கிறிஸ்து வரும்போது உள்ளே பார்க்கும் பொழுது அங்கே எலியா இருக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்புறம் எப்படி மாவு பேசுகிற தொட்டி, அப்புறம் எப்படி எண்ணெய் ஆசீர்வதிக்கப்படும்? உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு தீர்மானம் எடுங்க. நான் எல்லா இடத்துலையுமே சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு அரை மணி நேரமாவது கிறிஸ்துவுக்கு நேரம் கொடுங்க. வீட்டில் குடும்பமாக சேர்ந்து ஜெபம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து, பிள்ளைங்க டியூஷன்லேருந்து வந்த பிறகு, கணவர் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு, ஒரு குடும்பமாக உட்காந்து ஒரு வேதம் வாசித்து, ஒரு அதிகாரம் வாசித்து, 2 பாட்டு பாடி ஒரு ஜெபம் பண்ணி பாருங்க. சிஎஸ்ஐக்காரங்க வீடுகளெல்லாம் இது கண்டிப்பாக நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அவங்க வீடுகள்லையும் நடக்கிறதில்ல. அதான் கொடுமை. இப்போ இது ஒரு ஒழுங்கு எல்லா சிஎஸ்ஐ வீடுகளிலும். இப்போ அதுவும் இல்லை. இப்போ எந்த கிறிஸ்தவ வீடுகள்லையும் இது கிடையாது. சாயங்காலம்னா டிவி தான் ஓடுது. கேட்டால் சொல்கிறாங்க, பிள்ளைகள் ஒரு நேரத்துக்கு டியூஷன் போயிட்டு வராங்க, கணவர் ஒரு நேரத்துக்கு வேலைக்கு போயிட்டு வராரு, நாங்கள் ஒரு நேரத்துக்கு ஷிஃப்ட் போயிட்டு வரோம், எப்படி சேர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுறது? எனக்கு புரியாத ஒரு கேள்வி என்னென்னா, யாராவது சாயங்காலம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா ஒரு பிளான் பண்ணி பிரியாணி சாப்பிட போக முடியுது இல்லையா? கணவரை சொல்லிடுறீங்க 6:30 வந்துருங்கன்னு, பையனை சொல்லிடுறீங்க டியூஷனில் சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே வான்னு. ஒரு பிரியாணி திங்கிறதுக்கு இவ்வளோ பிளான் பண்ண முடியும்னா தேவ சமூகத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ண முடியாதா? இப்படி ஒரு கேள்வியை நானே கேட்குறேனே, நியாய தீர்ப்பில் கர்த்தர் கேட்க மாட்டாரா? ஒரு அரை மணி நேரமாவது குடும்பமாக உட்காந்து தேவனை ஆராதிக்க வேண்டாமா? ஃபோன் பார்க்கறதுக்கு 1 மணி நேரத்துக்கு நேரம் இருக்கு, ஃபேஸ்புக்கு நேரம் இருக்கு, இன்ஸ்டாக்கு நேரம் இருக்கு, யூடியூபுக்கு நேரம் இருக்கு. கர்த்தருக்கு மட்டும் நேரம் இல்லைன்னா எப்படி போய் நீங்க நியாய தீர்ப்பில் நிற்பீங்க? ஃபோன் வாட்ஸ்அப்பை எடுத்தா எப்போ பாரு ஆன்லைன் வருது. சிலருக்கெல்லாம் நைட்டு 1:30 மணிக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அதுக்கு முழிச்சிருக்க முடியுது, ஆனால் தேவ சமூகத்தில் முழிச்சிருக்க முடியாது. 1:30 மணிக்கு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு காலைல சர்ச்சில் வந்து தூங்குற, நீ எப்படி பரலோகத்துக்கு போவே? நைட்டு முழுக்க ஃபோனை பார்த்துட்டு காலையில் வந்து சர்ச்சில் தூங்குறீங்களே, எப்படி பரலோகத்துக்கு போவீங்க? ஆனால் ஆசை இருக்குது, கிறிஸ்து வரும்பொழுது முதலாவது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம். ஒன்றும் நடக்காது, சும்மா பேச்சு தான் நடக்கும். நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள். சபையில் மெம்பராக இருந்து தசமாங்க காணிக்க கொடுத்துட்டு சந்தா கட்டிட்டா கன்ஃபார்மாக பரலோகத்துக்கு போயிடலான்னு. நோ சான்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக இடம் கிடைக்கும், கல்றையில் கிடைக்கும், பரலோகத்தில் கிடைக்காது. உங்களுக்கு என்ன, நிறைய பேர் கல்றைக்கு தானே போறீங்க சர்ச்சுக்கு. சர்ச்சில் ஏன் மெம்பராக இருக்கிறோம்? அங்கே போனதாங்க கல்றைக்கு இடம் கிடைக்கும், உங்களுக்கு கல்றையில் இடம் கிடைக்கும். ஆனால் பரலோகத்தில் இடம் கிடைக்கிறதுக்கு இது பத்தாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, பாஸ்டர் வந்து கடைசியா உம்முடைய அடியானை உம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளும் ஜெபம் பண்ணிட்டாருன்னா ஆண்டவர் சேர்த்துப்பாருன்னு. நிறைய பாஸ்டரையே கர்த்தர் சேர்த்துக்க மாட்டார். இப்போ நிறைய பேருடைய நிலைமையா அப்படித்தான் இருக்கு. கவனிச்சுக்கொள்ளுங்க. அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா கல்றையில் இடம் கிடைக்கும், ஆனா பரலோகத்தில் இடம் கிடைக்கிறது உங்க கிட்ட தான் இருக்குது. உண்மையும் உத்தமுள்ள மனுஷன் தான் போவான். சும்மா 24 hours டிவியை பார்த்துட்டு ஃபோனை பார்த்துட்டு எல்லாத்துலேயும் உட்காந்துட்டு நான் அப்படியே பரலோகத்துக்கு போவேன்னா கிடையாது. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் கர்த்தர் அதிபதியாக வைப்பார். உங்களுக்கு கொடுக்குற இந்த நேரத்தில் கொஞ்சம் எடுத்து ஃபோனை ஓரமாக வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேதத்தை தியானிங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார். வரப்போகிற மிகப்பெரிய ஆக்கினையிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இப்போவும் கர்த்தர் உங்ககிட்ட கேட்கறது ரொம்ப சிம்பிள் இஷ்யூ தான். உங்களை ஆண்டவர் மட்டும் கடினமான காரியங்களை செய்ய சொல்லியிருந்தா பல மக்கள் தங்கள் தேவனுக்காக தங்களை எவ்வளவோ வருத்தி கொள்றாங்க, கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் உங்ககிட்ட ஒன்றையுமே கேட்கல, ஒன்னே ஒன்று கேட்குறாரு, குடும்பமாக சமூகத்தில் காத்துருங்கன்றாரு. இவ்வளோ ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ், ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸை பண்ண முடியாத உங்களை ஏன் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் சொல்லுங்க பார்ப்போம். நாம் என்ன அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள்? என் இஷ்டப்படி நான் இருப்பேன், என் இஷ்டப்படி வாழ்வேன், எல்லாம் செய்வேன், சர்ச்சில் மெம்பராக இருப்பேன்ற ஒரே காரணத்துக்காக நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு சொன்னால் அது தப்பாயிடாது? அது பாரபட்சம் ஆயிடாது? நல்லா கர்த்தருக்காக வைராக்கியமாக ஒரு மிஷினரி காட்டுக்குள்ளே உட்காந்து பாட்டு அனுபவிச்சுட்டு இருக்கான், அவனும் பரலோகத்துக்கு வருவான். நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் ஜாலியாக டிவி பார்த்துட்டு பரலோகத்துக்கு வருவீங்கன்னா சரியா இருக்குமா? இது ஒரு பாரபட்சம் இல்லையா? அப்போ நீங்கள் உங்கள் நிலையில் கர்த்தருக்கென்று ஏதாவது கொஞ்சமாவது செய்யணும், காத்திருக்கணும், ஜெபம் பண்ணணும். பிள்ளைகள் வரமாட்டாங்க, சொன்னா வரமாட்டாங்க, நீங்க சொல்லுங்க, வரட்டுவாங்க. அது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற அத்தாரிட்டி, தகப்பனுக்கு தாய்க்கும் கொடுத்துருக்கிற அத்தாரிட்டி. நீங்க சொல்லணும், வா ஜெபம் பண்ணாதான் சாப்பாடு, ஜெபம் பண்ணாதான் நடக்கும், இல்லைனா ஃபீஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, கர்த்தருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். படிப்பு, பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம், பட்டம், பதவி, சொத்து அத்தனையும் இரண்டாவது, தேவனாகிய கர்த்தர்தே முதலாவது. காரணம், நீங்க வச்சிருக்கிற இரண்டாவது அத்தனையும் பூமிக்குரியது, அவர் ஒருத்தரே பரலோகத்துக்குரியவர். நீங்க 70 வருஷம் வாழ்ந்தாலும் 80 வருஷம் வாழ்ந்தாலும் உங்க ஆத்மா நித்தியத்துக்கு போகணும்னா உன் தேவனாகிய கர்த்தரை தவிர வேற யாராலையும் முடியாது. அல்லேலூயா.
முதலாவதாக, இந்த பஞ்ச காலத்தில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, கர்த்தர் சொன்னபடி செய்வார், வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர். இரண்டாவது, இதே பஞ்ச காலத்தில் நீங்கள் மிகப்பெரியதான ஊழியம் ஒன்றை செய்ய போகிறீர்கள். அது ஆண்டவர் சொன்னதா, அது ஆண்டவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம்தான். என்ன தெரியுமா? இந்த பஞ்ச காலத்தில் பல இடங்களிலே, பல நாடுகளிலே கவர்மெண்டால கூட சாப்பாடு கொடுக்க முடியாது. பாருங்க, இது நாம்பியா சாம்பியா அப்படிங்கிற நாடுகளில் நடந்தது. கவர்மெண்டால சாப்பாடு கொடுக்க முடியல ஜனங்களுக்கு. அதனால வரிக்குதிரை ஆகியவற்றை வேட்டைக்காரர்கள் கொள்வது. யானை, வரிக்குதிரை ஆகியவற்றை வேட்டைக்காரர்கள் கொள்வதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு நாட்டின் அரசே தன் நாட்டின் விலங்குகளை வேட்டையாடி அதை தன் நாட்டு மக்களுக்கு உணவாக அளிக்கும் அவலத்தை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆப்பிரிக்க நாடான நமீபியாவில் தான் இந்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை உணவுக்கே வழியில்லாமல் மக்கள் செத்து மடிவதால் இதை விட்டால் வேறு வழியில்லை என கையை விரிக்கும் நமீபியா அரசு சுமார் 700 விலங்குகளை கொன்று அதன் இறைச்சியை மக்களுக்கு விநியோகிக்கப் போவதாக அறிவித்துள்ளது. இது செப்பனியா 1:3, ஓசியா 4:3 இந்த தீர்க்க தரிசன வசனத்தினுடைய நிறைவேறுதல். முடிஞ்சா ஏதாவது ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க பார்ப்போம். செப்பனியா 1:3 வாசிங்க, இல்லை ஓசியா 4:3 வாசிங்க. ஏதாவது ஒன்று வாசிங்க பார்ப்போம். இது நிமித்தம் தேசம் புலம்பும், அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும், கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும். இந்த தீர்க்க தரிசனத்தின் படி துல்லியமாக மிருக ஜீவன்களும் வாரிக்கொள்ளது. இதில் நாம பார்க்குற விஷயம் என்னன்னா, அந்த கவர்மெண்டாலேயே மக்களுக்கு என்ன கொடுக்க முடியல, சாப்பாடு கொடுக்க. ஏன்னா அந்த அளவுக்கு பஞ்சம் வந்துடும். இது உலகளாவிய இப்படி மாறும். பல அரசாங்கங்கள், இப்போ நாம்பியா மட்டும் இல்லை, ஜிம்பாப்வேவும் கொடுக்க முடியல, பல நாடுகள் கொடுக்க முடியாமல் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, சாப்பாடு எங்களால் கொடுக்க முடியல, மிருகங்களை அடித்து சாப்பிடுங்கன்னு அவங்களே பெர்மிஷன் கொடுக்குறாங்க, காட்டு விலங்குகளை அடித்து சாப்பிட சொல்லி. அப்படி ஒரு நிலை வரும். அப்படி வரும்போது நீங்களும் நானும் ஒரு ஊழியம் பண்ண போகிறோம். என்னங்க இந்த இடத்துல எப்படி ஊழியம் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கர்த்தருடையதான ஸ்தானாதிபதியாக இருந்து நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். இந்த பஞ்ச காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு மீதம் எடுக்கத்தக்கதாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயம் சொல்றேன், மீதம் எடுக்கத்தக்கதாய் ஆசீர்வதிப்பார். அவர் வனாந்தரத்தில் 5000 பேரை போஷிச்சு மீதம் 12 கூடை நிறைய எடுக்க வல்லமை உள்ள தேவன். எதுக்கு தெரியுமா மீதம் கொடுக்க போறாரு? கணக்கு தெரியாமலாம் கிடையாது. அந்த மீதம் இருக்கிறது உங்களுக்கு அல்ல, உங்களை சுற்றி இருக்கிறதான இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு தான் கர்த்தர் கொடுக்க போகிறார். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிக்கிட்டு வர மிக முக்கியமான நல்ல குணம் அந்த தான தர்மம் பண்றது, ஏழைகளுக்கு உதவி செய்யறது. வசனம் தெளிவா சொல்லுது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நியாய தீர்ப்புல ஏழைகளுக்கு செய்யாததை தனக்கு செய்யாதது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நீங்க பண்ண போற ஊழியம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு நிறைய கொடுப்பார். எதுக்கு தெரியுமா? உங்களுக்காக மட்டுமல்ல, உங்க வீட்டு வாசல்ல, உங்களுக்கு பக்கத்துல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் யாரெல்லாம் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் கொடுப்பதற்கு கர்த்தர் உங்கள் கரங்களை பலப்படுத்துவார். அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் உங்களுக்கு கொடுக்க போகிறார். திருப்பியும் சொல்றேன், ஆண்டவர் நீங்க சேர்த்து வைக்கிறதுக்கு கொடுக்கல, உங்க தலைமுறைக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க பேர பிள்ளைகளுக்கு இல்ல, ஆண்டவர் கொடுப்பார். அவர்களுக்கும் கொடுக்கத்தக்கதாக. அப்படி நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது அவனுக்குள்ள, நீங்க சுவிசேஷமே சொல்ல வேண்டாம், நீங்க கொடுக்கும்போது அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். என்ன வரும் தெரியுமா? அரசாங்கமே கொடுக்க முடியாத இடத்தில், இவ்வளவு கஷ்ட காலத்தில் தனக்கு உண்டானவற்றில் கொஞ்சத்தை கொண்டு வந்து எனக்கு கொடுக்கிறானே, இவனே இவ்வளவு அன்புள்ளவனாய் இருப்பாரானால் இவனை அனுப்பின தேவன் எவ்வளவு அன்புள்ளவராய் இருப்பார், அந்த தேவன் எனக்கு வேண்டும் என்று அவன் தெரிந்து கொள்வான். உங்கள் மூலமாக கர்த்தர் தன்னை வெளிப்படுத்த போகிறார். அதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். ஆண்டவர் நீங்க சேர்த்து வைக்கிறதுக்கு கொடுக்கல, போதும். கிறிஸ்தவர்கள் நீங்க சேர்த்து வச்சதெல்லாம் போதும். உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்க வச்சிருக்கிறது எதுவும் உங்க கூட வராதுன்னு. அது மரணம் முந்தினாலும் வராது, வருகை முந்தினாலும் வராது. மரணம் முந்துச்சுன்னா யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு போவீங்க, நீங்க கொடுக்க மாட்டீங்க, அவனே எடுத்துப்பான். வருகை முந்துச்சுன்னா எல்லாரும் போயிட போறோம். இது யாருக்கு இருக்க போகுது யோசித்து பாருங்க. அதுக்குள்ள வருகை வர்றதுக்குள்ள கூடுமானால் அழிந்து போகிற உலக பொருட்களால் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்துமாக்களை சம்பாதிக்க முடியுமோ உங்கள் கணக்கிலே பரலோகத்தில் வரத்தக்கதாக ஆத்துமாக்களை கொண்டு போய் ஆதாயம் பண்ணுங்க. இல்லாதவர்களுக்கு கொடுங்க, போஷிங்க. அவர்கள் தேவனை பார்க்கட்டும். தேவன் அன்பாய் இருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள்.
இதுதான் இந்த பஞ்ச காலத்தில் நீங்கள் செய்ய போற மிக முக்கியமான ஊழியம். 2 காரியத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதை ஒட்டி இன்னும் ஒரு சம்பவம் நடக்கும். அதை சொல்லிவிட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். நன்றாய் கவனிங்கள். அடுத்து ஒரு மிகப்பெரியதான டிசாஸ்டர் வேர்ல்டு வைட் வரப்போகுது அப்படின்னு பைபிள் சொல்லுது. இந்த பஞ்ச காலத்தை ஒட்டி வாசிங். பாதாளம் அவன் பின் சென்றது, பட்டயத்தினாலும். முதலாவதாக ஒரு மிகப்பெரியதான யுத்தம். நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, மேபி 3rd வேர்ல்டு வார், மிகப்பெரியதான ஒரு யுத்தம் ஒன்று வரும். பஞ்சத்தினாலும். 2வது மிக முக்கியமான, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த உணவு பஞ்சம் இல்லாமல் தண்ணி பஞ்சத்திலேருந்து எல்லாம் வரும். எல்லாத்துக்கும் இங்கே டேட்டாஸ் இருக்குது. அத்தனையும் காட்டுவதற்கு இப்பொழுது நேரமில்லை. அடுத்து மிக முக்கியமான பஞ்சம் வரும். அடுத்து சாவினாலும். 3வது மிகப்பெரியதான இயற்கை பேரழிவு. பூமியின் நான் உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், ஆரம்பிக்கும் போதே சொன்னேன்னு நினைக்கிறேன், மிகப்பெரியதான பூமி அதிர்ச்சிகள் இந்த 10 வருஷத்துல நடந்திருக்குது. நேற்று கூட பிலிப்பைன்ஸில் நடந்திருக்குது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு இடத்தில் பூமி ஆடிக்கொண்டே இருக்குது. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பூமி அதிர்ச்சிகள் நடந்திருக்குது குறிப்பிட்ட சில மாசங்களில் மட்டும். அது மட்டும் இல்லை, சுனாமிகள் இதெல்லாம் சேர்ந்து இப்போ குளோபல் வார்மிங், மிகப்பெரியதான இயற்கை பேரழிவுகள். அடுத்து பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும். இந்த கொள்ளை நோய்கள் நம்ம சொன்னோம் இல்லையா, எல்லாத்தையும் நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த கொள்ளை நோய்களுக்கு பின்னாடி அவங்க ஒரு வைரஸ் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த வைரஸ் கண்டிப்பாக ஒரு மிருகத்தினுடையதாக இருக்கிறது. எபோலாவுக்கு வவ்வால்னு சொன்னாங்க. அடுத்து இப்போ எய்ட்ஸுக்கு சிம்பன்சி குரங்குன்னு சொன்னாங்க. இப்போ மங்கி ஃபீவர்னு ஒன்று வந்துச்சுன்னு சொன்னாங்க. பன்றி காய்ச்சல், ஸ்வைன் ஃப்ளூ ஒன்று வந்துச்சுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இப்போது மிடில் ஈஸ்டில் ஃபுல்லாக கேமல் ஃபீவர், ஒட்டக காய்ச்சல் அப்படின்னு ஒன்று வருது. நீங்கள் நல்லா எடுத்து பாருங்கள். இப்போது கொரோனாக்கு கூட ஏதோ ஒரு மிருகத்தை தான் சொல்கிறாங்க. ஊகான் மாநிலத்தில் ஒரு மார்க்கெட்லேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி லேப்லேருந்து வருதா, இல்லை அவங்களே எடுப்பாங்களா, ஏதோ ஒன்று. ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு மிருகத்தின் பேர் இருக்குது. அத்தனையும் பைபிள் சொல்கிற துஷ்ட மிருகமாக இருக்குது. பைபிளில் எதெல்லாம் லேவியராகமத்தில் கர்த்தர் துஷ்ட மிருகம்னு சொல்லியிருக்கிறாரோ, ஒட்டகமாக இருக்கட்டும், பன்றியாக இருக்கட்டும், அல்லது வந்துட்டு எலியாக இருக்கட்டும், அல்லது வந்துட்டு குரங்காக இருக்கட்டும், எதை வேணால் எடுத்துக்கோங்க, 99% பைபிள் சொல்கிற துஷ்ட மிருகத்தினால் ஒரு மிகப்பெரியதான வைரஸ், கொள்ளை நோய் வருது. அதான் பைபிள் சொல்றது, துஷ்ட மிருகத்தினால் வருகிற மரணம். அது மட்டும் இல்லை, இப்போ ஆஸ்திரேலியாவிலிருந்து ஏறக்குறைய 315 மிருகத்தின் வைரஸ் காணாமல் போயிடுச்சு. கவனிங்க, இது அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து கிட்டத்தட்ட 315 வைரஸ் காணோன்னு சொல்லியிருக்கிறாங்க. கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இதன் அபாயம் பற்றி வைரஸ் ஆராய்ச்சியாளருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடல் இது. கிட்டத்தட்ட 315 வைரஸ் காணும்னு சொல்றாங்க. WHO உடைய ரிப்போர்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை விட மோசமான ஒரு வைரஸ் வேர்ல்டு வைட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மிக முக்கியமான ட்ரீட்டி, அதாவது எல்லா நாட்டையுமே சைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நாம் ஒரு மிக முக்கியமான கொள்ளை நோயை மேற்கொள்ள வரப்போது, எதிர்கொள்ள போகிறோம், நாமெல்லாம் சேர்ந்து எதிர்கொள்கிறதுக்கு ஒரு சைன் WHO எல்லா நாட்டையும் கேட்டிருக்கு, வேர்ல்டு வைட் இது கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது. அத்தனையும் ஆண்டவர் சொன்ன 4 விதமான பாதைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஏதோ நாங்கள் தான் புதுசாக சொல்கிறோம் நினச்சிக்காதீங்க, இருக்குது, வசனத்திலும் இருக்குது. அதைத்தான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்களே சொல்கிறாங்க, கொரோனாவை விட எத்தனை மடங்கு இங்கே சொல்கிறாங்க பாருங்க. கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். எல்லாமே தெளிவாக தான் சொல்கிறாங்க. அத்தனையும் ரெப்யூட்டட் சேனல்ஸில் வந்தது, உங்களுக்கு தமிழில் வந்தது, அத்தனையும் இருக்குது. ஸோ இது எல்லாமே அடுத்து மிக மோசமான ஒரு டிசாஸ்டர் அல்லது ஒரு மிகப்பெரியமான உலகத்தின் அழிவை ஏற்படுத்தும் என்று பார்க்கப்படுகிறது. இவங்க சொல்லும் போதே அப்படி தான் சொல்கிறாங்க, இந்த வைரஸ் எல்லாம் 15% பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. நியூக்ளியர் வார் வந்தால் உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்க செத்து போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதிர்கொண்டு வருது நம்ம கண்ணுக்கு முன்னாடி. இவை அத்தனையும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பதாகவே எச்சரித்து வைத்திருக்கிறார்.
இதுதான் உங்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறது. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் சொன்ன இத்தனை விஷயமும் துல்லியமாய் நடக்குமானால், எழுத்துக்கு எழுத்து அப்படியே தீர்க்க தரிசனமாய் நம் கண்களுக்கு முன்பாக நடக்குமானால், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது, லூக்கா 21:28 இயேசு சொல்லுகிறார், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது எல்லாம் எதுக்கு சொல்லப்படுது? நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, ஒரு பெரிய அழிவு வருது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இல்லை, அழிவு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லி நம்மை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் முன்பதாகவே சொல்லுகிறார். நினிவேக்கு ஏன் சொன்னாதான் அழிக்கணுன்றதுக்காக இல்ல, அவங்க மனம் திரும்பி ஆயத்தப்பட்டுட்டா அழிவு நின்றோம். நினிவே அழிவு நின்றுச்சு. ஏன் ஜலப்பிரளயம் வந்து சொல்லப்பட்டது? அவங்க ஏற்று மனம் திரும்பிட்டாங்கன்னா ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அந்த மோட்டிவ்ல, அந்த ஆங்கிள் தான் அது சொல்லப்படுது. இது சொல்றது காரணம் என்ன? உங்களை பயமுறுத்துறதுக்கு இல்ல, ஒன்று வருது, உங்களையும் என்னையும் கர்த்தர் காப்பாற்ற போகிறார் என்று உங்களுக்கு சொல்வது. அதுதான் சொல்றேன். உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கர்த்தர் காப்பாற்ற போகிறாருங்கிறதுக்கு தான் இவ்வளவு சொல்றோம். இந்த தேவன் உங்களையும் என்னையும் அழிப்பதற்காக இந்த முன்னெச்சரிக்கை கொடுக்கவில்லை, அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக இந்த முன்னெச்சரிக்கையை கொடுக்கிறார். அப்போ வரப்போகிற இத்தனை காரியங்களும் துல்லியமாக இருக்குமானால் அவைகளோடு கூட இயேசு கிறிஸ்துவின் வருகையும் சம்பவிக்க போகிறது. நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான்னு இருக்கு. அதனால் அவர் எப்போ வருவான்னு தெரியாது. ஆனால் இவைகள்லாம் வருகைக்கான அடையாளங்கள் கண்களுக்கு முன்பாக நடக்குது. இப்போ நாம இதிலிருந்து இந்த வருகையில் போகிறதுக்கு என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லிட்டு 5 நிமிஷத்தில் நான் ஜெபிக்க தொடங்கி விடுவேன். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். நாங்கள்லாம் தலைமுறையாக கிறிஸ்டின்ஸு, 10 தலைமுறையாக கிறிஸ்டின், 3 தலைமுறை கிறிஸ்டின், திருச்சியிலேயே நாங்கள் தான் முதல்ல கிறிஸ்தவர்கள், என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்களா? உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா என்பது தான் கேள்வி. எதுக்கு சொல்கிறேன்? ஒருத்தன் வாழ்நாள் முழுக்க அப்போஸ்தலனா இயேசு கூட இருந்தான் 3.5 வருஷம். கடைசி சில நாட்கள் அவன் வெள்ளிக்காசு வாங்கி திருடனாய் மாறிட்டான். ஒருத்தன் வாழ்நாள் முழுக்க திருடனாக இருந்தான். கடைசி சில மணி நேரங்கள் சிலுவையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நல்லவனாயிட்டான். வாழ்நாள் முழுக்க அப்போஸ்தலனாக இருந்து கடைசியாக திருடனாக இருந்தவன் நாண்டு கொண்டு செத்தான். வாழ்நாள் முழுக்க திருடனாக இருந்து கடைசியாக நல்லவனாக மாறி கிறிஸ்துவோட இருந்தவன் பரதீசிக்குள்ளே பிரவேசித்தான். அவனோட அர்த்தம் என்னன்னா, இத்தனை நாள் எப்படி இருந்தீங்கன்றதை விட இயேசு வரும்போது நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள்? அவரை சந்திக்கிற இடத்துல இருக்கிறீங்களாங்கிறதா கேள்வி. நான் பழைய பெருமையை பேசிக்கிட்டு 150 வருஷம் பாரம்பரியம், 200 வருஷம் பாரம்பரியம், எங்கள் அப்பா யார் தெரியுமா, உங்கள் தாத்தா யார் தெரியுமா, அவர்கள் நீதிமானாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. நீங்கள் போவீங்களா என்பது தான் கேள்வி. இப்போ அவங்க சர்டிஃபிகேட்டை வச்சு உங்களுக்கு வேலை கிடைக்காது. நீங்கள் தாத்தா டாக்டராக இருந்தாருன்னா நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அவருக்கு தான் யூஸ் ஆகும். உங்கள் சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி தான் உங்கள் ரட்சிப்பு தான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். வேற எந்த ஞானஸ்நானமும் பைபிளில் இல்லை, வேற ஞானஸ்நானத்தையும் சொல்லப்படவும் இல்லை. ஞான ஸ்நானம் என்றால் ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானத்துக்கு பேர் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? நீதிமொழிகள் 1:7 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணும் தெரியுமா? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். இந்த ஞானஸ்நானத்தை தான் வேதம் சொல்லுது. வேற எந்த ஞானஸ்நானமும் பைபிளில் இல்லை. கொஞ்சம் பேர் கேட்குறாங்க, கள்ளன் பரதேசிக்கு போனாரே அவர் ஞானஸ்நானம் எடுத்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. கள்ளன் ஞானஸ்நானம் எடுக்கலை. பக்கத்தில் இருந்த இயேசுநாதர் எடுத்தாரா? பக்கத்தில் தொங்கின இயேசுநாதர் எடுத்தாரா? உங்களுடைய சாட்சி இயேசுநாதரை பார்த்தா கல்லனை பார்த்தா? நீங்கள் கல்லனாக இருந்தால் கல்லனையே பாருங்க, நல்லவனாக இருந்தால் இயேசுநாதரை பாருங்க. அவ்வளோ பெரிய இயேசுநாதர் எடுத்திருக்காரு, அது பெருசாக தெரியல. கல்லன் எடுத்தானான்னு கேட்குறாங்க. அதுக்கு 2 ஊழியக்காரன் பதில் சொல்கிறான், கல்லன் எடுக்கவில்லை, நீங்களும் எடுக்க வேண்டாம், எடுக்காதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஒரு குரூப் இருக்குது அப்படிதான், ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ காரணம். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார். திருப்பியும் சொல்கிறேன், கல்லன் ஞானஸ்நானம் எடுக்கலை, அவன் பரதீசிக்கு தான் போனான். இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார், பரலோகத்திற்குள் பிரவேசித்தார். பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். நான் குழந்தையில் எடுத்தேன், சின்ன வயசில் எடுத்தேன், எதுவுமே கிடையாது, பைபிளில் இல்லை. 3வது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவின்னு இருக்கு. பரிசுத்த ஆவியினுடையதான அந்த அபிஷேகத்தை, அந்த ஐக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் சொல்லுவாங்க,
பரிசுத்தாவின்றது நம்ம எப்போ சர்ச்சுக்கு வந்தோமோ அப்போவே கூட வந்துட்டாரு, தனியாக பெற வேண்டியதில்லை அப்படிம்பாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறபடி இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியிலே பிறந்தவர், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றவர், புறா வடிவில் இறங்கினார். அவர் கூட 3 வருஷம் அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கே இயேசு சொன்னார், பரிசுத்தாவி வருகிற வரைக்கும் காத்திருங்கள்னு சொன்னார். பரிசுத்தாவி கூட இருந்தவங்களுக்கே பரிசுத்த அபிஷேகம் தேவைப்படுதுன்னா உங்களுக்கும் எனக்கும் நிச்சயம் தேவைப்படும். பரிசுத்த அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்தான் சபையின் மூத்த போதகர், ஆவியானவர் தான் சபைக்கு பேசுகிறவர், அவர்தான் பரலோகராயத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறவர். அதனால பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவங்க சபையில் நடக்கிற அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்க. இல்லையா முடியல அப்படின்னா ரொம்ப சிம்பிள், வீட்டில் யாரும் இல்லாத போது கதவை சாத்திக்கிட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. வாஞ்சையும் தவணமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. மிக முக்கியமானது அடுத்து வேறுபாடுள்ள வாழ்க்கை. உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். உலகத்தோடையும் இருப்பேன், எல்லாத்தையும் செஞ்சுப்பேன், சர்ச்சுக்கும் வந்துடுவேன், இங்கேயும் எல்லாம் செஞ்சுப்பேன், இயேசு வரும்போது அங்கேயும் போயிடுவேனா? கிடையாது. வேதம் தெளிவாக சொல்லுது, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்தில் போங்கள். 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுது. ஒன்று பரிசுத்தம் இல்லை உலகம், ஒன்று பரலோகம் இல்லை உலகம். அங்கேயும் இருப்பேன் இங்கேயும் இருப்பேனா கிறிஸ்து வரும்பொழுது ஆண்டவர் ஒத்துக்க மாட்டார். அவர் தெளிவாக சொல்லிட்டார், நான் உலகத்தை வெறுக்கணும்னா அது உலகத்தை விட்டுட்டு மொத்தமாக இங்கே வந்துருங்க, அதை சொல்லலை. நீங்கள் உலகத்தில் இருப்பீங்க, ஆனால் உலகத்தாராய் இல்லாதபடியினாலே, உலகத்தின் பாவம் தொடாதபடி, உலகத்தில் உள்ள காரியங்கள் சபைக்குள்ளே வராதபடி, சபையானது கிறிஸ்துவுக்கு என்று காத்திருக்கிற இடத்துல வரணும். அடுத்து மிக முக்கியமானது, நீங்கள் போகும்பொழுது இயேசுவுக்கு இங்கிருந்து ஒன்றை கொண்டு போக போகிறீர்கள். ஒரு எப்பேற்பட்ட ஒரு சாதாரண ஆளை பார்க்க போனால் கூட ஏதோ ஒன்று கையில் கொண்டு போகணுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கிற விஷயம். வெளிநாட்டெல்லாம் போனீங்கன்னா ஒரு புக்கேவாவது கொண்டு போவாங்க. அந்த மாதிரி கிறிஸ்துவை சந்திக்க பார்க்கும்போது ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்டது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். ஆத்துமாதாயம் பண்ண வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்லாதவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காரியங்களெல்லாம் இவ்வளோ நடக்க போகுது. உங்கள் கூட இருக்கிறவங்க, படிக்கிறவங்க, நண்பர்கள், சொந்தக்காரங்க, எத்தனையோ பேர் இன்னும் இயேசுவை அறியாதவர்கள் இருக்கிறார், அல்லது அறிந்தும் பின்மாற்றத்தில் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இதை சொல்ல வேண்டிய பொறுப்பை கர்த்தர் உங்கள் கையில் தான் கொடுத்துருக்கிறார். சிலர் சொல்கிறீங்க இல்லையா, என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். எதுக்கு தெரியுமா? அந்த குடும்பத்துக்கு உங்களைத்தான் கர்த்தர் சுவிசேஷகராக வைத்திருக்கிறார். உங்கள் மூலமாக தான் அந்த சுவிசேஷம் குடும்பத்துக்கு போகணும்னு வச்சிருக்கிறார். நீங்களே சொல்லாதீங்க, நாங்கள் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்கன்னு. பரவாயில்ல, சொல்லுங்க. அவர்கள் கேட்காவிட்டாலும் சொல்ல சொல்லி ஆண்டவர் எசேக்கியேல்கிட்ட சொல்றாரு, அவர்கள் கேட்க மாட்டார்கள், ஆனாலும் சொல்லு. நான் சொல்லுகிறேன், நீங்கள் சொல்லுங்கள். விளையை செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் இருதயங்களை திறக்க போதுமானவராக இருக்கிறார். எவரையும் ரட்சிக்க கர்த்தரால் முடியும். நான் எப்பவும் சொல்லுவேன், நம்மளையே கர்த்தர் ரட்சித்தா யாரை வேணாலும் ரட்சிக்க முடியும். நாம ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோமே, நம்மளே ரட்சித்துட்டாரு, அவங்க ரட்சிக்க மாட்டாரா? அதனால தயவு செய்து சுவிசேஷத்தை சொல்லுங்கள். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நாங்கள் ஒரு காரியத்தை ஆண்டவர் எங்களுக்கு சொன்னபடியினால் செய்திருக்கிறோம். இவ்வளோ விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? நிறைய பேர் எங்களுக்கு கூட்டம் முடிஞ்ச உடனே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்களுக்கும் இருந்தால் நாங்களும் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு பிரோஜனமாக இருக்குமே அப்படின்னு கேட்டபோது ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினதுனால ஒரு சுவிசேஷ குழு எங்ககிட்ட சொன்னாங்க, இதெல்லாம் எழுதி கொடுங்க, நாங்கள் இதை பிரிண்ட் பண்ணி ட்ராக்ஸாக போடுறோம், அநேகருக்கு அது பிரோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதன்படி ஒரு ட்ராக்ஸ் இருக்கிறது இங்கே. இது எல்லாம் இன்ஃபர்மேஷனையும் இங்கே போட்டு இனி உலகத்தில் சம்பவிப்பது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராக் பின்னாடி இதை பற்றினாலும் உங்கள் சபையினுடைய அட்ரஸ் போடுறதுக்கான ஒரு இடமும் கொடுத்து வச்சிருக்கிறோம். நீங்கள் இதை உங்களுக்கு இங்கே இருக்கு கொடுப்பாங்க, ஆனால் எல்லாருக்கும் மொத்தமாக தான் தரமாட்டாங்க. ஒரு ஆளுக்கு 5 தான் கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டால், நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு ஒரு 5 பேர் உங்கள் நண்பர்கள், இயேசுவை தெரியாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அறியாதவர்கள் இருந்தால் அவங்கள வச்சு அவங்க பேரை வச்சு ஜெபம் பண்ணணும். அந்த 5 பேரை நல்லா ஜெபம் பண்ணிட்டு அந்த 5 பேருக்கு இந்த ட்ராக்ஸை கொண்டு போய் கொடுங்க. அந்த 5 ஆத்துமாக்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நிறைய கொடுத்தா கொண்டு போய் போட்டுருவீங்க எங்கேயாவது. அது நம்மளுடைய பழக்கம், எப்பவுமே யூஸ்வலாக தான். ஏன்னா ஃப்ரீயாக கிடைச்சா எதுக்குமே என்ன கிடையாது, வேல்யூ கிடையாது. அதனால் இந்த 5 இருக்குது, ஒருத்தருக்கு 5 தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே தரமாட்டாங்க. இங்கே தான் இருக்குது. ஸோ யாருக்கு சுவிசேஷம் எல்லாரும் சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், இங்கே இருக்கிற அத்தனை பேரும் சுவிசேஷகராய் மாறினீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்து வருவதற்குள்ளாக மிகப்பெரிய எழுப்புதல் திருச்சியிலிருந்து புறப்படும். அது இந்தியா முழுக்க போகும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தமிழ்நாட்டுடைய சென்டர் பாயிண்டே திருச்சி தான் அமைப்பில். நான் விசுவாசிக்கிறேன், எழுப்புதலுக்கும் சென்டர் பாயிண்ட் திருச்சியாகவே இருக்கட்டும், இங்கிருந்து புறப்படட்டும். தயவு செய்து விசுவாசிகளுக்கு நான் ஒன்று கேட்குறேன், இந்த ஜாதி பாகுபாடு, இந்த இன பாகுபாடு, மொழி பாகுபாடு, நான் பெரியவன் நீ சின்னவன், பதவி பாகுபாடு எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக கொட்டி மூட்டையை போடுங்க. இது கிறிஸ்துவுக்காக கடைசியாய் நாம் இணைந்து செயல்பட வேண்டிய காலம்.
எல்லாத்தையும் போட்டுருங்க, தூக்கி போட்டுருங்க, கொஞ்ச நாளைக்கு விட்டுருங்க. அவர் அந்த காரு, நான் இந்த காரு, நான் அவரோட சேர மாட்டேன். அந்த காரு பரலோகத்துக்கு வந்துட்டாருன்னா அவர் கூட சேர மாட்டேன் உட்கார மாட்டீங்களா? எழுந்துச்சு நரகத்துக்கு தான் போயிடுவீங்களா? இன்னைக்கு சபைகளுக்குள்ள இந்த பிரிவினை இதுதான் எழுப்புதலுக்கு தடை. விசுவாசிகளுக்குள்ளும் சரி, ஊழியக்காரர்களுக்குள்ளும் சரி, தயவு செய்து கடைசி சான்ஸ், லாஸ்ட் வாய்ப்பு, மிக பெரியதான ஒரு காரியம் வருகிறது. அதற்கு முன்பாக ஆண்டவர் உங்களை நம்புகிறார், உங்களுக்கு இதை செய்கிறார். இப்பவும் சொல்றேன், இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நாங்கள் பிளான் பண்ணாம திடீரென்று இது நடந்திருக்குது. இது உங்க திருச்சிக்கான டேட்டுமே கிடையாது. அவர் ஆரம்பிக்கும் போதே சொன்னார், யாரையும் கேன்சல் பண்ணி இங்கே கொடுக்கல, அதுவே அங்கே கேன்சல் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் இவங்க ஃபோன் பண்ணும்போது இந்த டேட் இங்கே வச்சோம். அதற்குள்ளாக இவ்வளோ பேரை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்னா திட்டம் இல்லாமல் இது நடந்திருக்காது. எக்கையோ திட்டம் போட்டு நடக்காத எத்தனையோ கூட்டங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இதை செஞ்சிருக்கிறாரு. இயற்கையிலிருந்து எல்லாத்தையும் சாதகமாக்கி கொடுத்துருக்கிறாரு. ஒரு 15 போர்ட் மெம்பர்ஸ் ஒருமானப்பட்டு இதை செய்கிறாங்கன்னா சாதாரணமான விஷயமே கிடையாது. அவர்களுக்கு பின்னாடி 100 கணக்கில் பேர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ பேரையும் ஒரு மனமாக கர்த்தர் கொண்டு வந்து ஒரு கூடாரத்தை, ஆசாரியம் கூடாரத்தை கட்டுறாருன்னா அதுக்கு பின்னாடி கர்த்தருடைய பெரிய திட்டம் இருக்கும்னு அர்த்தம். திருப்பியும் சொல்கிறேன், எல்லாத்தையும் ஓரமாக வச்சிருங்க. மொழி, இனம், ஜாதி எல்லாத்தையும் ஓரமாக வச்சிருங்க. ஒன்னே ஒன்று, நாம் கிறிஸ்துவுக்காக ஒருமனப்பட்டு இந்த திருச்சி முழுக்க இந்த சுவிசேஷத்தை கொண்டு போக போகிறோம். ஆண்டவர் வரும்போது உங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்தில் திருச்சியிலிருந்து தான் அதிகமான ஒரு பரலோகத்துக்கு வந்தாங்க என்கிறதான ஒரு பெரிய ஆசை உங்களுக்கு இருக்கணும். அதை நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான இடத்துல இருக்கிறீங்க. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நாம் ஜெபம் பண்ணலாம். எல்லாம் எழுந்திரிக்கலாமா? சரியா 5 நிமிஷம் மட்டும் நான் ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். நீங்கள் உண்மையிலேயே ஏறக்குறைய 1.5 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்கிறீங்க, 1.25 மணி நேரம். உண்மையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் 5 நிமிஷம் மட்டும் நம்ம ஜெபம் பண்ணிடலாமா? ஒருவேளை பஸ்ஸு கிடைக்காது போகணுங்கிறவங்க நீங்கள் போங்க, முடியுன்றவங்க எல்லாம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு போவோம். எல்லா கண்களையும் மூடுவோம். ஒரே ஒரு காரியம் தான் வேதம் சொல்லுகிறது. அவர் வரும்பொழுது உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கிறிஸ்துவை சந்திக்கிற இடத்தில் நாம் இருக்கிறோமா? நம் ஆவி, ஆத்மா, சரீரம் கிறிஸ்துவுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? இதை மட்டும் ஒரே ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பாருங்க. வேற எதுவும் வேண்டாம். இப்போ எதுவும் செய்ய வேண்டாம், யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். கண்களை மூடி இந்த கிறிஸ்து வரும்போது அவரை சந்திக்கிற இடத்தில் நாம் இருக்கிறோமா? சந்திக்க முடியுமா? நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும், கிறிஸ்துவுக்கு தெரியும். மற்றவங்களை பற்றி கவலை இல்லை, இங்கே தீர்க்க தரிசனம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு. அப்படி ஒருவேளை உங்களுக்குள்ளேயே நான் இன்னும் ஆயத்தப்படலை, எனக்குள்ளே இன்னும் சில காரியங்கள்லாம் ஆயத்தப்படாமல் இருக்குது, அவர் வந்தால் நான் அவரை சந்திக்க முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா இப்போது ஆயத்தப்படுறதுக்கான ஒரு நிமிஷம் இதுதான். பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவானாகில் அவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான்னு வேதம் சொல்லுது. நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு நிமிஷம் கண்ணில் மூடி, ஒருவேளை என்ன காரியமாக இருந்தாலும் ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கும். ஒருவேளை நீங்கள் இயேசு அறியாதவங்களாக இருந்து இந்த காரியங்கள்லாம் கேட்டுட்டு நானும் என் குடும்பமும் இந்த வருகையில் வரப்போகிற அழிவிலிருந்து தப்பிச்சு இயேசுவோட போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஆண்டவர் உங்ககிட்ட வேற ஒன்றையுமே கேட்கல. அவர் மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குது என்று சொன்னார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். கண்களை மூடி, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். இதை நீங்கள் உண்மையாக சொல்லும்போது கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்து தம்முடைய பிள்ளையாய் உங்களை ஏற்றுக்கொள்ள வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு நிமிஷம் மட்டும் எடுத்துப்போமா? எல்லா கண்களையும் மூடி அமைதியாய் இந்த நேரத்தில் ஒரு கேள்வியை கேட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் தண்ணீரில் மூழ்கி இன்னும் ஞானசானம் எடுக்கவில்லை. இது வரைக்கும் அப்படியே தள்ளி போட்டுட்டே வந்துட்டேன். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு உணர்த்திட்டாரு, வருகிற நாட்கள் மிக கொடிதாக இருக்கிறது. நான் இவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவனாக இருக்கும்படி என்னை ஒப்பு கொடுக்குறேன், தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்க நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க வேறு யார் இருக்கிறீங்க? நன்ற கரங்களை உயர்த்திங்க பார்ப்போம். உங்களுக்காக தான் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். அநேகருடைய கரங்கள் உயர்ந்திருக்கிறது. இந்த கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் சபையில் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் கொடுப்பாங்கன்னா அங்கே போய் எடுத்துருங்க.
உங்கள் பாஸ்டர்கிட்ட போய் சொல்லி நான் இந்த மாதிரி ஒப்பு கொடுத்தேன், எனக்கு ஞானசானம் வேணும்னு சொல்லுங்கள். அவர்கள் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை சொல்லுவார்கள். ஒருவேளை எங்கள் சபையில் அப்படிலாம் தரமாட்டாங்க, தொட்டியெல்லாம் தரமாட்டாங்க, தண்ணியில் முழுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்டவங்க மட்டும் கூட்டம் முடிஞ்ச உடனே முன்னாடி வந்து இங்கே இருக்கிற ஊழியக்காரங்களை பாருங்கள், அவங்க அதை எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. கரங்களை கீழே போடுவோம், நாம் ஜெபிக்க போகிறோம். முடிஞ்ச உடனே வந்து அப்படிப்பட்டவங்க மட்டும் பாருங்கள். கர்த்தர் இந்த 2 நாளும் என்னோடு இடைப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவின் வருகை சமீபம்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. நானும் என் வீட்டாரும் இந்த வருகையில் பிரவேசிக்கணும். இனி ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட போகிறோம். இனி குடும்ப ஜெபம் ஆரம்பிக்க போகிறோம். இனி உலகத்துக்கு 2வது, கிறிஸ்து 1வது. எல்லாமே இனி 2வது, கிறிஸ்துவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எப்படியாவது அவர் வரும்போது அவரை சந்திக்கிற கூட்டத்தில் நான் இருக்க வேண்டும். அப்படி உண்மையிலேயே தீர்மானம் பண்ணுறவங்க, விரும்புகிறவங்க எல்லாம் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஒரு ஜெபம், ஆண்டவரே நீர் வரும்பொழுது நாங்கள் அந்த வருகையில் பிரவேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி உண்மையாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கரங்களை பார்க்கிறோம், நீர் இருதயத்தை பார்க்கிறீர். ஆண்டவரே, இந்த கூட்டம் அப்படியே, இந்த திரள் கூட்டம், இந்த கிரவுண்டு முழுக்க நிரம்பி இருக்கிற இந்த கூட்டம் அப்படியே ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாகி நீர் வரும்பொழுது பரலோகத்துக்குள் பிரவேசிப்பது எத்தனை சந்தோஷம் ஆண்டவரே! எப்படி இருக்கும் ஆண்டவரே! கர்த்தர் நீர் அப்படி செய்ய போற தயவுக்காக ஸ்தோத்திரம். இங்கே வந்தவங்க ஒருத்தரும் கைவிடப்பட்டவங்களா இராதபடி ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டு குடும்பமாய் உள்ளே பிரவேசிக்க கிருபை பாராட்டும். ஆண்டவரே, இந்த குடும்பங்களில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சீக்கிரத்தில் அவர்களும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வர்ற கர்த்தர் கிருபை தருவீராக. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் எடுக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இந்த கூட்டத்தை நடத்தினவர்களுக்காக, ஒவ்வொருத்தருக்காக, இதற்காக உழைத்தவர்கள், ஒத்துழைத்தவர்கள், ஜெபித்தவர்கள், கொடுத்தவர்கள், பின்புலமாய் இருந்தவர்கள், ஆண்டவரே இதுக்கு கமிட்டி அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வச்சிருங்கப்பா. அவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னீர். அத்தனை பேருக்கு நீர் தரப்போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இதை நடத்துவதற்கு காரணமாக இருந்த பாஸ்டர் ஜஸ்டினுக்காக, இது எல்லாத்தையும் செய்த ஐயாவுக்காக ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நம்முடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.